சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி எதிரொலி உண்மை உண்மை நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை பக்கச்சார்பின்மை பக்கச்சார்பின்மை உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி. டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல். ஐ சர்ஜரி, கண் சத்திர சிகிச்சை, மூக்கு கண்ணாடிக்கான இலவச கண் பரிசோதனை. டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், இலக்கம் 37, காசிம் வீதி, கல்முனை. ஹாட்லைன் 06722291188. அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தி சத்திர சிகிச்சைகள், தரம் வாய்ந்த கண் வில்லைகள், அனுபவம் வாய்ந்த வைத்திய நிபுணர்கள். டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் பல வருட அனுபவம் பெற்ற கண் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் மூலம் ஜப்பானிய தரத்தில் கண் லென்ஸ்களை கொண்டு ஒவ்வொரு மாதமும் கண் சத்திர சிகிச்சைகள் நியாய கட்டணத்தில், ஏனைய வைத்தியசாலைகளை விட குறைந்த கட்டணத்தில். 36 ஆண்டுகள் அனுபவம் பெற்றது தரம் வாய்ந்த டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் சகல வசதிகளையும் கொண்டு கண் சத்திர சிகிச்சை உட்பட அனைத்து சத்திர சிகிச்சைகளையும் மேற்கொண்டு வருகிறது. டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், 37, காசிம் வீதி, கல்முனை. மின்சார கட்டணத்தால் அவதிப்படுபவரா நீங்கள்? கவலையை விடுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் சோலார் பவர் சிஸ்டம் ஒன்றை கொள்வனவு செய்திடுங்கள். 25 வருட உத்தரவாதம், அதிநவீன தொழில்நுட்பம், திருப்திகரமான சேவைகள். 3 அல்லது 5 வருடங்களில் உங்கள் முதலீட்டினை திருப்பி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு இலங்கை மின்வெளி மற்றும் மீள் புத்தாக்க சக்தி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டது. கொள்வனவிற்கு நாடுங்கள். நெட்வெஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இலக்கம் 127, பிரதான வீதி, கல்முனை. தொடர்புகளுக்கு 0778581121. உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் சிசிடிவி கேமராக்கள், ஹிக்விஷன், தவா போன்ற கேமராக்களை உங்கள் வியாபார நிறுவனங்கள், வீடுகள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வணக்க ஸ்தலங்கள் போன்றவற்றிற்கு மிக நியாயமான கட்டணத்தில் வழங்குவதோடு 24 மணி நேரமும் உங்கள் மொபைல் போனில் கண்காணிக்கும் வாய்ப்பு. அத்துடன் புத்தம் புதிய சிசிடிவி கேமராக்களை வழங்குவதோடு பழுதடைந்த சிசிடிவி கேமராக்களை துரித கதியில் திருத்தி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பினையும் வழங்குகின்றார்கள். ஹைடெக் சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் மெயின்டெனன்ஸ், இலக்கம் 318, பிரதான வீதி, கல்முனை. தொலைபேசி தொடர்புகளுக்கு உடன் அழையுங்கள். 0773536 773536756. எதிரொலி, சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி எதிரொலி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வபரகாத்துஹு. மற்றும் ஒரு சமகால அரசியல் நிகழ்ச்சியான எதிரொலி நிகழ்ச்சியாக இணைவதில் நாங்கள் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியிலே முக்கியமானது நாங்கள் பேசப் போகின்றோம். அண்மை காலமாக இலங்கையில் அது தொடரும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்றார்கள். முன்னே நாள் அட்டாளச்சனை பிரதேச சபையின் அன்சில் அவர்கள் சட்டத்தரணி எங்களோடு இணைய வழியினூடாக இணைந்திருக்கின்றார்கள். அதற்கு முதலிலே இன்று காலமாகிறத்தின் பிரபல கிரிக்கெட் வர்ணனையாளரும் மூத்த ஒளிபரப்பாளருமான பன்முக ஆளுமை அப்துல் ஜப்பார் அவர்கள் இன்று இறையடி சேர்ந்திருக்கின்றார்கள். அன்னாருக்கு அல்லாஹு தாலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று இன்றைய நிகழ்ச்சியின் சார்பில் இன்றைய நிகழ்ச்சியினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம்.
குறிப்பாக இன்றைய தினத்திலே நாங்கள் பேச இருக்கின்ற விடயம்தான் நிலக்கீழ் நீர் மாசடைதல், அதாவது சுற்றுச்சூழல் மாசடை. அண்மையிலே அக்கரைப்பற்று மன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சட்டத்தரணிகள் குழாம் சென்று அந்த வழக்கினை தாக்கல் செய்திருந்தது. அதில் ஒரு முக்கியமானது ஒரு நபர் தான் எங்களுடைய அட்டாளச்சனை பிரதேச சபையினுடைய தவிச. இன்றைய தினம் நீங்கள் வழக்கு தாக்கல் செய்தது தொடர்பாகத்தான் நாங்கள் முற்றுமுழுதாக பேசியிருக்கிறோம். நேர்களே, நீங்களும் அழைக்கலாம். 077-97-474 எமது கலைக தொலைபேசி இலக்கம். நேரடியாகவும் வாட்ஸ்அப், வைபர், ஐஎம் ஊடாக இணைந்து கொள்ளலாம். அதுபோல கமெண்ட் பாக்ஸ் வழியாகவும் உங்களது கேள்வி கொள்ளலாம். நாங்கள் நிகழ்ச்சிக்குள் பாலமுனை வைத்தியசாலை வைத்தியசாலையாக இப்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நடைமுறை அடிப்படையிலே நீங்கள் அதனை முற்றுமுழுதாக வைத்து சுற்றுச்சூழல் அதுபோல நிலக்கீழ் நீர் மாசடைதல் தொடர்பாக நீங்கள் வழக்கொன்றினை தாக்கல் செய்திருக்கின்றனர். இந்த வழக்கு தாக்கல் ஏன் செய்யப்பட்டது? இந்த வழக்கு தாக்கலுக்கான காரணிகள் என்னவென்று நீங்கள் கூறலாமா? முதலிலே பாலமுனை வைத்தியசாலையினுடைய அந்த அபிவிருத்தி குழுவின் உறுப்பினர்களில் நானும் ஒருவர். இந்த வைத்தியசாலையின் நேர் எதிரே பிரதான வீதிக்கு அந்த வீதிக்கு இந்த பக்கமாக என்னுடைய வீடு. இவ்வாறு மிக அன்பு இருக்கிற ஒருவன் என்ற அடிப்படையிலும் இந்த வைத்தியசாலை தொடர்பாக ஒரு தொடர்பிலே ஒரு அபிவிருத்தி குழு உறுப்பினராக இருக்கின்ற அடிப்படையிலும் கொரோனா சிகிச்சை நிலையம் இந்த வைத்தியசாலையில் தொடங்கப்பட வேண்டும் என்று எடுக்கப்பட்ட அந்த முன்னகர்வுகளிலே எத்தனையோ வைத்தியசாலைகள் எத்தனையோ நோயாளிகள் மிக குறைவாக இருக்கிற போதும் பாலமுனை வைத்தியசாலை அதற்காக பிரதேச சுகாதார அவருடைய அந்த குழுவினரால் தெரிவு செய்யப்பட்ட பாலமுனை மாவட்ட அந்த உறுப்பினர்கள் எல்லோரும் எங்கள் மற்றும் இணைய பொது அமைப்புகள் எல்லோருமாக இணைந்து நாங்கள் கலந்து ஆலோசனை செய்து இது நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பொதுவான ஒரு எல்லோருக்குமான இதிலே நாங்கள் எங்களுடைய வைத்தியசாலை இதை வைக்கக்கூடாது என்றெல்லாம் பேசக்கூடாது. நாங்கள் அந்த அந்த சிகிச்சை நிலையத்துடன் ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று வேகமானதாக நாங்கள் முடிவை எடுத்து அடிப்படையிலே நாங்கள் எந்த விதமான எதிர்ப்புகளையும் அதற்காக அந்த வைத்தியசாலையை அமைப்பதற்கு முழுமையான ஒத்துழைப்பை அந்த வைத்திய நிலையம் அல்லது சிகிச்சை நிலையம் அங்கே வருவதிலோ அல்லது இந்த நிலையம் என்பதோ இது பொது அக்கரைப்பற்றிலே, கல்முனையிலே, பாலமுனையிலே, அட்டாளச்சேனியிலே என்று எல்லா பிரதேசங்களிலும் இந்த நோயாளிகள் அடையாளம் காணப்படுகிறார். இந்த நோய் தொடர்பாகவும் வேறு பல்வேறு படத்துக்கு இணக்கம் இருக்க இருந்தாலும் இந்த நோய் ஒரு பெரிய நோய் தனியாக அமைக்கப்பட்டு அதனை ஏற்றுக்கொண்டு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை நாம் இது நடைபெறர்களுக்கு எங்களுடைய சமூகத்தினரும் எங்களுடைய மக்களும் நிறைய பேர் நோயாளிகளாக எதிர்காலத்திலே வரக்கூடும் என்றதை நாங்கள் அங்கீகரித்த போது இந்த பாலமுனை வைத்தியசாலை அந்த சிகிச்சை நிலையம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன போது ஒரு நோயாளர் கூட இருக்கிறது. இந்த நோயாளியாக பாசிட்டிவ், அதாவது இந்த டெஸ்ட் நெகட்டிவாக காணப்பட்ட இவரும் இருக்கிறது. இருந்த போதும் அது வரமாட்டது என்பது எந்த உத்தரவாதமும் இல்லை. எங்களை சார்ந்தவர்கள் வேற எங்கோ போய் சிகிச்சை நிலையத்தில் தங்கியிருப்பதை விடவும் எங்களுடைய சிகிச்சை நிலையம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று அடிப்படையில் நாங்கள் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குகிறோம். நிலக்கீழ் நீர் மாசடைவது என்பதோ அல்லது இந்த கொரோனா வைரஸ் இந்த நிலக்கீழ் ஊடாக கடத்தப்படும் என்பதோ எங்களுடைய
நாளும் அந்த நாளும் அது பரப்பப்படாது. நல்ல ஒரு வடிகட்டியாக எப்போதுமே மண் இருந்திருக்கு. அதனூடாக இந்த வைரஸ் நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய அரசியல் பாட்டை அவர்களுடைய அந்த அவர்களுக்கு அதற்கு பயன்படுத்திய நாங்கள் ஒரு முயற்சியாகத்தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. தனியே எடுத்தவுடனே நான் ஒரு வழக்கை தாக்கல் செய்வதற்காக முன்னின்று செய்த வழக்கு தாக்கல். இது பாலமுனையை பொறுத்தவரை எங்களுடைய கிராமத்தில் முக்கியமான துறை சார்ந்தவர்கள் ஒன்று குழுமம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. அதிலே இந்த விடயங்கள் இதுக்கு முன்பதாக அந்த நாட்களேயான அந்த இஷ்யூ எரிக்கப்பட்டதன் பின்பு எங்களுடைய மனதிலே எங்களுடைய உள்ளங்களிலே ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய கவலை, அதனால் ஏற்பட்ட உணர்வுகள் என்பது எல்லோரையுமே ஒரு நிலைமைக்கு வந்தது. அது எல்லா இடங்களும் நடந்தது. நான் பாலமுனையிலே அது அந்த நேரம் நாங்கள் எல்லோருமே லாக்டவுன்ல இருந்தோம், யாருமே வெளியிலே வர முடியாது. இருந்தாலும் எனது வீட்டுக்கு முன்பாக நான் ஒரு பந்தலை ஒரு அடையாள அமைதியான முறையிலே தனியாக இருந்து மேற்கொள்ளப் போகிறேன் என்று எங்களுடைய பள்ளிவாசல் நிர்வாகம் அந்த துறை சார்ந்த சகோதரர்களோடு நான் அதற்கு நான் முன்வைக்க இருந்த முக்கியமான அந்த கோஷம் என்னவென்றால், ஒரு மரணித்த உடலம் அடக்கம் செய்யப்படுகிற போது அந்த வைரஸ் பரவுமாக இருந்தால் எங்களுடைய வைத்தியசாலையிலே எனது வீட்டுக்கு முன்பாக 80 நோயாளிகள் ஒரே நேரத்தில் தங்கியிருந்து அவர்கள் அதிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்கள் 80 பேரும் கழிவுகளை அந்த நிலத்திலே நேரடியாக சேர்கிற அளவிலே தான் அவர்களுடைய அங்கே இருக்கிறது. எந்த விதமான அவர்கள் அந்த மலசல கூடங்களுக்கு சென்று அவருடைய கழிவுகளை அகற்றுகிற போது அது எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கும் உட்படுவதில்லை. அதே போன்று சாதாரணமாக அவர்கள் அந்த வைத்தியசாலையிலே ஒரு நோயாளிகளை போல் அல்லாது ஒரு 4 நாட்கள் அந்த 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 இடத்திலே தங்களுடைய நாட்களை கழித்துவிட்டு போகின்றவர்கள் போன்று வெளிபோடு விளையாடுவார்கள், கரம்போர்டு விளையாடுகிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று வெளியிலே அவர்கள் இருக்கும்போது அவருடைய உமிழ்நீர் மாஸ்கை போட செல்கிறோம். ஏனென்றால் கண், காது, கண், மூக்கு, வாய் ஆகிய பிரதேசங்களூடாகத்தான் இந்த வைரஸ் பரவுகிறது என்று சொல்லுகிறோம். வாயிலிருந்து வெளிவிடப்படுகிற உமிழ்நீர், மூக்கிலே இருந்து வெளிவருகிற சளி, இவை மிக கூடுதலாக எங்களுக்கு அந்த வைரஸை கடத்தும் என்ற நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்கிறது. அதனால்தான் மாஸ்கை போட சொல்லுகிறோம், தூர நிற்க சொல்லுகிறோம், பேசுகிற போது அல்லது காற்றிலே வருகிற விஷயங்கள் 1 மீட்டருக்கு அப்பால் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், ஒரு சமூக இடைவெளி ஏற்படுங்கள் சொல்கிறோம். இவ்வளவும் சொல்லுகிற இந்த விஞ்ஞானம் அல்லது இவர்கள் இந்த வைத்தியசாலையில் இருக்கிற 80 நோயாளிகளும் அவர்களுடைய உமிழ்நீரை வேறு எங்கும் அவர்கள் இது பண்ணுவதில்லை. நேரடியாக இந்த நிலத்திலே அவர்கள் உமிழ்ந்து விட்டு செல்கிறார்கள். அவர்கள் சளியை உமிழ்ந்து விட்டு செல்கிறார்கள். அவர்களுடைய சிறுநீர், மலம், அவர்களுடைய வியர்வை எல்லாம் இந்த நிலத்தோடு நேரடியாக கலக்கிறது. ஒரு உடல் ஒரு கோவிட் தொற்றினால் மரணித்தவருடைய உடலில் இருந்து அந்த உடலை அடக்கம் செய்வதால் இவ்வாறான வைரஸ் இந்த மண்ணை மாசுபடுத்தும், இந்த நிலக்கீழ் நீரை மாசுபடுத்தும், அதனூடாக வைரஸ் பரவும் என்றிருந்தால் 80 நோயாளிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவர்களிடமிருந்து வருகிற கழிவுகள் நூடாக ஒரு சிறிய பிரதேசம், ஒரு வைத்தியசாலையினுடைய அவர்கள் தங்கி இருக்கிற பிரதேசம் 1 ஏக்கருக்கு முற்பட்ட பிரதேசம், அதற்குள்ளே அத்தனை கழிவுகளும் அவர்கள் விடுவிக்கப்படுகிற போது அந்த பிரதேசம் இது உண்மையாக இருந்தால், அதாவது ஒரு மையத்தினை ஜனாசாவினை அடக்கிற போது அந்த வைரஸ் அந்த நிலத்தை பாதிக்கும் என்பதாக இருந்தால்
80 நோயாளிகளுடைய உடலியல் கழிவுகள் ஒவ்வொரு நிமிடமும் அங்கே வெளியிடப்படுகிற போது அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஜனாசாவை அடக்க முடியாது என்றிருந்தால் இலங்கையிலே கொரோனா சிகிச்சை நிலையங்களையும் வைத்திருக்க முடியாது. என்னை பொறுத்தவரை அதனுடைய வாதம், ஒரு கொரோனா நோயாளி இந்த நாட்டிலே இருக்க முடியாது. அவர் கொரோனா என்று அடையாளம் காணப்பட்டால், COVID-19 தொற்றுக்குள்ளாகி அடையாளம் காணப்பட்டால் உடனடியாக அவரை நாட்டை விட்டு வெளியிலே எங்கோ மாலத்தீவுகள் இது வேற எங்கோ கொண்டு செல்ல வேண்டும். என்றால் ஒரு நோயாளி உயிரோடு இருக்கிறவர் எப்போதுமே அவரிடமிருந்து கழிவுகளை, உடலியல் கழிவுகளை அகற்றி கொண்டே இருப்பார். அவ்வாறு அகற்றி கொண்டிருக்கிற போது ஒரு தொற்றுக்குள்ளான நோயாளி ஒரு ஜனாசாவிலே இருந்து வைரஸ் கடத்தப்படும் என்றிருந்தால் ஒரு நோயாளியிடமிருந்து வருகிற அத்தனை கழிவுகளினூடாகவும் வைரஸ் இந்த நிலத்துக்குத்தான் போய் சேரப்போகும். ஏனென்றால் எந்த ஒரு நோயாளியினுடைய உடலியல் கழிவுகளும் ஒரு ஜனாசா தகனம் செய்யப்படுகிற போது 240 செல்சியஸுக்கு மேலாக தகனமூட்டப்பட்டு அந்த வைரஸ் அழிக்கப்படுகிறது என்று சொல்லுகிற அந்த நிலைமையில் எந்த ஒரு நோயாளியினுடைய கழிவுகளும், உடலியல் கழிவுகளும் ஒருபோதுமே தகனம் செய்யப்பட்டு அந்த இதிலே தகனம் செய்யப்பட்டு அகற்றப்படுவதில்லை. இந்த நாட்டிலே ஒரு இடமும் இல்லை. அப்படி செய்வதாக இருந்தால் பல பில்லியன் டாலர்களை செலவழித்து சைனாவிலே அவ்வாறான ஒரு ட்ரீட்மெண்ட் யூனிட் இருக்கிறது என்ற கதை இருக்கு. அப்படி என்றால் இந்த நாடு அதற்காக மிகப்பெரிய தொகைகளை ஒவ்வொரு இந்த கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களை சிகிச்சை அளிக்கின்ற சிகிச்சை நிலையங்களுக்கும் அவற்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அவற்றை ஒவ்வொரு நோயாளியையும் 24 மணித்தியாலும் கண்காணிக்க வேண்டும். ஒருவர் தன்னுடைய உமிழ்நீரை கூட வெளியிலே துப்ப முடியாது, அப்படி கவனமாக வைத்திருக்க வேண்டும் என்ற நிலைமை. இதெல்லாம் ஒரு மடத்தனமான விடயம் என்பது எங்களுக்கும் தெரியும், எல்லோருக்குமே தெரியும். இதெல்லாம் ஒரு நாளும் இது என்னென்றால் ஜனாசாவை அடக்குவதனால் ஏற்படுகிற என்று சொல்லப்படுகிற விடயங்களை அந்த விடயங்களுக்கு மாற்றிடார். அவ்வாறு ஜனாசாவினால் இவையெல்லாம் ஏற்படுமாக இருந்தால் ஒரே இடத்திலே 80 நோயாளிகள் ஒன்றாக இருந்து கழிக்கிற கழிவுகளினால் வருகிற அந்த ஜனாசாவினூடாக வைரஸ் கடத்தப்படுமாக இருந்தால் இவர்களுடைய கழிவுகளினூடாக எவ்வளவு கடத்தப்படும், எவ்வளவு அந்த நிலம் பாதிக்கப்படும், அதை சுற்றி உள்ளவர்களுடைய பிரதேசங்களுடைய நிலக்கீழ் நீர் எவ்வளவு அசுத்தம் அடையும் என்பதைத்தான் அங்கே கேட்டிருக்கிறோம். இது என்னை பொறுத்தவரை இந்த வழக்கினூடாக பெரிய தீர்ப்பொன்றை, பெரிய ஒரு தீர்ப்பை பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையோடு செய்யப்பட்ட வழக்கு தாக்கல் அல்ல. இது அதிகமான சட்டத்தரணிகள். இதை பொறுத்தவரை முதலாவதாக இதை முன்னெடுத்தவர்கள் குரல்கள் இயக்கத்தைச் சேர்ந்த சகோதரர்கள். அதிலே எங்களுடைய ருஷ்தி ஹாசன் அவர்கள், அதே போன்று எங்களுடைய ரதீப் லோயர், அதே போன்று ஆசாத் லோயர், சகோதரர் ராஜி உட்பட நிறைய பேர் இதிலே அவர்கள் எப்போதுமே ஜனாசா நல்லடக்கம் செய்வதற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட அந்த வர்த்தமான அறிவித்தலுக்கு எதிராகவும் அவர்கள் ஒரு முதன்மையானவர்களாக அந்த வழக்கு தாக்கல் செய்வதிலே அவர்களும் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் நேரடியாக இதிலே வந்து பாலமுனையிலே மாத்திரமல்ல, இந்த முயற்சி பாலமுனையில் மாத்திரம் எடுக்கப்பட்டதல்ல, பாலமுனையில் எடுக்கப்பட்டது, மருதமுனையில் எடுக்கப்பட்டது, காத்தாங்குடியில் எடுக்கப்பட்டது. ஆனால் காத்தாங்குடியிலும் மருதமுனையிலும் இவ்வாறான வழக்குகளை தாக்கல் செய்தவர்களுக்கு நபர்கள் கிடைக்கவில்லை என்ற ஒரு தகவல் தான் எனக்கு கிடைத்தது. இந்த விடயம் வந்த போது நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கின்ற சகோதரர்கள் முன்வந்து பெயர்களை கொடுத்து இந்த வழக்கை தாக்கல் செய்தோம். நிச்சயமாக இந்த இடத்துல நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும். குறிப்பாக கல்முனை மாநகர சபையினுடைய பிதா சட்டத்தரணி ரகீப் அவர்கள் இன்று ஒரு முகநூலிலே ஒரு பதிவை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். இந்த வழக்கு தாக்கல் என்பது இந்த நேரத்தில் பொருத்தமான இது அல்ல என்றவாறு அந்த பதிவினர் இருக்கின்றார்கள். குறிப்பாக இப்பொழுது ஜனாசா எரிப்பு விடயம் நிறுத்தப்பட்டிருக்கிறது, தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விடயங்கள் மேலோங்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே இவ்வாறான ஒரு வழக்கு தாக்கல் உகந்ததல்ல என்றவாறு அந்த பதிவினர் இருக்கின்றனர். இதற்கு நீங்கள் சொல்கின்ற பதில் என்ன? ரகீப் அவர்கள் ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணி, அதிலே எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. அவர் சிரேஷ்ட சட்டத்தரணியாக மாத்திரம் இருந்து அவருடைய கருத்தை சொல்லுவாராக இருந்தால் நான் உண்மையாக அதனை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அதைவிடவும் அவர் ஒரு அரசியல்வாதி, ஒரு மேயர், அதைவிடவும் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் அவர்களுடைய மிக நெருங்கிய ஒரு அரசியல் செயற்பாட்டாளர். அந்த அடிப்படையில் அவர் சொல்லுகிற கருத்துகளுக்கு சில பின்புலங்கள் இருக்க முடியும். ஏனென்றால் இன்று
இந்த ஜனாசா எரிப்பு விடயம் என்பது மிகவும் அந்த விடயத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் இந்த அரசாங்கத்தோடு இணைந்திருக்கின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர். அவர்களை சார்ந்தவர்கள் சொல்லுகிற கருத்துகள் நான் நினைக்கவில்லை அவை ஒரு நேரடியாக இந்த விடயத்திலே ஒரு உளச்சித்தியோடு சொல்லப்படுகிற கருத்துக்களாக இருக்கும் என்று நான் கருதவில்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் எதை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு சொன்னார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் சொல்லுகின்ற கருத்துகளிலே ஒரு சட்டத்தரணியாக அவர் தான் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருவர் எனக்கு இதிலே அனுபவம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் சொல்லுகிற போது வெறும் யூகங்களைத்தான் சொல்லுகிறார். சட்ட ரீதியாக இது இன்ன விடயங்களை கொண்டு வரும், இன்னென்ன தாக்கம், இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுகிற போது இன்ன தவறுகள் விடப்பட்டிருக்கிறது அல்லது இவ்வாறான தீர்ப்புகள் தான் வரலாம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லவில்லை. அதிகமானவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வழக்கு தீர்ப்பு என்பது வழக்கு தீர்ப்பிலே பல அழுத்தங்கள் ஏற்படலாம், அப்படியான வாய்ப்புகள் இப்போது 20 பின்பு நிறைய இருக்கிறது. அதனால் இதிலே நாங்கள் நியாயமானதை பற்றி கண்டுகொள்ள முடியாது, எங்களுக்கு எதிராக திருப்புவார்கள் என்ற கருத்துக்களை அதிகமாக அரசு சார்பான அரசாங்கத்துக்கு சார்பாக இருக்கிற அரசியல்வாதிகளை சார்ந்தவர்கள் அவ்வாறான கருத்துக்களை சொல்கிறார்கள். இன்று எப்படி இவர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள், அரசாங்கத்தின் கால்களை பிடித்து அவர்களுடைய கால்களிலே விழுந்து சரணாகதி அடைந்து எதையாவது பெற்றுக் கொண்டு வருவோம், நீங்கள் யாரும் போராடி அல்லது அதற்கு எதிராக அந்த எங்களுக்கு நடக்கிற அநியாயங்களுக்கு எதிராக சாத்வீகமான போராட்டங்களை கூட செய்து அவர்களை கோபப்படுத்தி விடாதீர்கள் என்று சொல்லுகிற எங்களுடைய சமூகத்தின் எங்களுடைய மக்களுடைய சிவில் சமூகத்தினுடைய ஒரு போராட்ட குணத்தை அடியோடு அழித்து விட்ட ஒரு அரசியலை நோக்கி எங்களை கொண்டு போக பார்க்கிறார்கள். அதற்கு உண்மையாக நாங்கள் ஒருபோதும் அந்த விஷயத்திலே அவர்களோடு போக விரும்பவில்லை. என்னை பொறுத்தவரை இது ஒரு அரசாங்கம் ஒன்று வந்திருக்கு. நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்தாலும் எதிராக வாக்களித்தாலும், முஸ்லிம்கள் அவர்களை அந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும், அரசாங்கம் என்பது ஆட்சிக்கு வந்து விட்டால் அது முழு நாட்டுக்குமான அரசாங்கம், முழு மக்களுக்குமான அரசாங்கம், வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்குமான அரசாங்கம். நேரடியாக மிக வெளிப்படையாக ஒரு பிழையான விடயத்திலே இனவாதிகளுடைய கருத்தை கேட்டு நிபுணர் குழு என்று சொல்லப்படுகிற நிபுணர் குழு யார் என்று தெரியாது. நிபுணர் குழுவிலே உள்ளவர்கள் எத்தனையோ இந்த நாட்டிலே இருக்கிற மிக படித்தவர்கள், இந்த விடயத்திலே துறை சார்ந்தவர்கள் இன்று இது ஒரு பிழையான விடயம், எந்த ஒரு ஜனாசாவு அடக்கத்தினோட ஒருபோதும் வைரஸ் பரவாது என்று சொல்ல போதும் இது ஒரு அரசியல் தேவைக்காக நடக்கிற ஒரு விடயம் என்று அறிந்து கொண்டும் அந்த அரசியல் நடவடிக்கைக்கு எதிராக சாத்தியமாக எங்களுடைய மக்கள் போராடுகிற அல்லது நீதிமன்றங்களை நாடி நாங்கள் எங்களுக்குள்ள அரசியல் வரம்புகளுக்குள் எங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளுக்குள் நாங்கள் நேரடியாக போராடுகிறோம். ஒரு விடயத்தை அரசாங்கத்தை கோபப்படுத்தும், அவர்கள் எங்களை பழிவாங்கி விடுவார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு மிக கேவலமான ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். நாங்கள் எதையாவது எங்களுடைய விடயத்துக்காக, எங்களுடைய தேவைக்காக, எங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக நாங்கள் எடுக்கிற முன்னெடுப்புகளை ஒரு அரசாங்கம் கோபக்கண்ணோடு எங்களை பார்த்து எங்களை பழிவாங்கும் என்று சொல்லிக்கொண்டு அவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கத்திலே குந்திக் கொண்டிருப்பவர்களை பற்றி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அவ்வாறான ஒரு கருத்தாகத்தான் நான் சகோதரர் ரக்கீப் அவருடைய கருத்தை பார்க்கிறேன். 3 விடயங்கள் தான் நடக்கும். ஒன்று, இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படும். இந்த வழக்கு ப்ரொசீஜரல் மிஸ்டேக் ஏதாவது இருக்கிறது, அதாவது இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட முறைகளை அல்லது இந்த வழக்கு இந்த பொதுத்தொல்லை என்ற அடிப்படையில் இந்த வழக்கு தாக்கல் செய்ய முடியாது, இது பிழையான ஒரு வாதம் என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படலாம். அல்லது நாங்கள் எதிர்பார்ப்பது போன்று இந்த வழக்கின் நாங்கள் செய்திருக்கிற விடயம் ஜனாசா எரிப்பு வழக்கிலே நாங்கள் வழக்குகளை முன்வைத்து எல்லோருமாக நாங்கள் அதற்காக நீதிமன்றத்தினூடாக போராடி கொண்டிருக்கிற போது நாட்டின் அரசாங்கத்தினுடைய அந்த சட்டமா அதிபர் திணைக்களம் அதற்கு எதிராக இந்த ஜனாசா எரிக்கப்படத்தான் வேண்டும், அது எரிக்கப்படுவதற்கான நியாயமான காரணங்கள் என்ன என்பதற்கு 10 இந்த நாட்டில் இருக்கிற 10 மருத்துவத்துறை சார்ந்த 10 பேருடைய சத்திய கடதாசிகளை அந்த வழக்கிலே அவர்கள் அதற்கு சப்போர்ட்டாக அங்கே வைத்திருந்தார். அதிலே மிக முக்கியமானவர்கள், இந்த நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான
மருத்துவர்கள் அல்லது அந்த துறை சார்ந்தவர்கள் நிபுணர்கள் அவர்கள் எல்லோரும் சொல்லுகிற போது அவர்களுடைய கருத்துக்களிலே அவர்களுடைய சத்திய ஓலைகளிலே எபிடேவிட்லே அவர்கள் சொல்லுகிற விடயம் மிக முக்கியமாக ஜனாசா அடக்கம் செய்யப்படுவதனால் மாத்திரமல்ல, இந்த நோயாளிகளுடைய உடலியல் கழிவுகளூடாகவும் இந்த நிலம் பாதிக்கப்படும், இந்த நிலக்கீழ் நீர் பாதிக்கப்படும், வைரஸ் கடத்தப்படும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எங்களுடைய ஜனாசாவை எரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற சத்திய ஓலைகளே அவர்களுடைய சொல்லுகிறார். அப்படி என்றால் எந்த ஒரு இடத்திலும் இந்த சிகிச்சை நிலையங்களை இலங்கை திருநாட்டிலே வைக்க முடியாது. எங்களுடைய நாட்டின் நிலம் எல்லா இடங்களிலும் பாதிக்கப்படும். இதனை ஒரு மாற்று கேள்வியாக கேட்கிற உரிமை கூட எங்களுக்கு இல்லை. நாங்கள் அடிமை சமூகம், அடிமையாக இருந்து விட்டு போக வேண்டும் என்று விரும்புகிற ஒரு 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 மிக கேவலமான சரணாகதி நிலைக்கு செல்லுகிறவர்கள் இன்று இந்த வழக்கை பற்றி விமர்சிக்கிற நிலைமைத்தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே 3 விடயங்கள் நடக்கும். ஒன்று, வழக்கு தள்ளுபடி செய்யப்படலாம், அல்லது எங்களுடைய இந்த வழக்கிற்கு சாதகமான ஒரு 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 கட்டளை பிறப்பிக்கப்படலாம், அல்லது இதற்கு எதிரான கட்டளையும் பிறப்பிக்கப்படலாம். ஆனால் இந்த வாதம் என்பது மிக முக்கியமானது. பெரும்பான்மை சமூகத்தை பொறுத்தவரை இந்த நாட்டிலே இருக்கிற நியாயமாக சிந்திக்கிற மக்களை நோக்கி கேட்கப்பட வேண்டிய கேள்வி. இந்த கேள்வியை சும்மா நாங்கள் நேரடியாக நின்று கேட்டுவிட்டு போவதனால் இந்த கேள்வி ஒரு பெருங்கேள்வியாக பார்க்கப்படாது. ஆனால் இன்று ஒரு வழக்கு தாக்கல் செய்வதனூடாக இந்த கேள்வியை ஜனாசா அடக்கம் செய்வதனால் இந்த நிலம் பாதிக்கப்படுமாக இருந்தால், இந்த 10,000க்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளர்கள், தொற்றாளர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். அவர்கள் சிகிச்சை பெறுகிறார்கள். அவர் சிகிச்சை பெறுகிற போது அவர்கள் நோயாளிகளாக இருந்து கொண்டு அவருடைய வைரஸ் அவர்களுடைய உடம்பிலே இருக்கத்தக்கதாக அவருடைய கழிவுகள் நிலத்திலே சேர்கிறது. இதனால் நிலம் பாதிக்கப்படாதா, இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்கிற கேள்வியை இந்த எல்லா மக்களுக்குள்ளும் இதிலே இனவாதிகள் என்று கொஞ்சம் பேர் தான் இருப்பார். நியாயமாக சிந்திக்கிற மக்களுக்கு மத்தியிலே இந்த விடயத்தை கொண்டு சேர்ப்பதற்கு இதைவிட சிறந்த வழி இருக்கும் என்று நாங்கள் கருதவில்லை. இது நான் தனியாக எடுத்த முடிவோ அல்லது வேறு யாரும் எடுத்த முடிவோ அல்ல. சிரேஷ்டமான சட்டத்தரணிகள் பலர் இருந்து ஆலோசித்து நீண்ட கருத்து பரிமாறலுக்கு பின்பு எடுக்கப்பட்ட தீர்மானம். இது எங்களுடைய கருத்தை சொல்வதற்கு எடுக்கப்பட்ட ஒரு வழிதான். அதனூடாக நன்மை நடக்கும் என்ற நம்பிக்கை, எங்களுடைய நீயத்து, எங்களுடைய எண்ணம் சுத்தமானது. இது யாரும் தனியாக எங்களை நாங்கள் பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக செய்த விஷயம் அல்ல. நேரடியாக இது ஒரு இந்த விடயத்திலே இந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கு இன்று எந்த போராட்டத்தை கூப்பிட்டாலும் வருவதில்லை. அவ்வளவு பயம் எல்லோருக்கும். நான் இந்த பெயரை கொடுப்பதற்கு காரணம், என்னுடைய பெயரை முன்னே நிறுத்தி நான் இதிலே போவதற்கு காரணம், இந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கு 5 பேர் தேவை. அந்த பிரதேசத்தை அண்டியவர்கள் என்ற அடிப்படையில் கேட்ட போது மிக அண்டியவனாக நான் இருக்கிறேன். அங்கே பெயரை கொடுப்பதற்கு தயங்குகிற நிலைமைகள் தான் இருந்தது. என்றால் எல்லோரையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த மருதமுனையிலே இவ்வாறான முயற்சி எடுக்கப்பட்டது, காத்தாங்குடியில் எடுக்கப்பட்டது, ஆனால் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. இவ்வாறு நடந்தது. நாங்கள் என்னுடைய சகோதரர் ஆப்தீன் அவர்கள் முதன்மையாக இதிலே அவருடைய பெயரை வழங்கி நான் வருகிறேன் என்றார். அதுக்கு பிறகு ஒரு நாள் பார்த்தோம், அங்கே வேறு யாரும் தங்களுடைய பெயரை முன்வைப்பதற்கு தயங்கினார்கள். அப்போதுதான் நான் என்னுடைய பெயரை வழங்கினேன். உடனடியாக என்னுடைய ஏனைய சகோதரர்களும் முன் வந்தார்கள். இந்த வழக்கை நாங்கள் தாக்கல் செய்வோம், இதற்காக போராடுவோம். ஆனால் நேரடியாக எங்களுடைய போராட்டம் களத்திலே என்று மக்கள் ஒரு சாத்வீக போராட்டமாக முன்னெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இப்போதும் இருக்கிறது. அதுக்காக தயார் நிலையில் இருக்கிறோம். இருந்தாலும் இது ஒரு வகையாக எல்லோரையுமே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு நியாயமான கேள்வியை இந்த மக்களுக்குள்ளே கொண்டு சேர்க்கிற ஒரு வாதம் என்ற அடிப்படையில் தான் இந்த வழக்கை தாக்கல் செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதே வழக்கை இதைவிட இதுக்கு மேல் அதிகமாக கல்முனை உயர் நீதிமன்றத்திலே ஒரு தடையாணை கோருகிற வழக்காக, ஒரு ரிட்மனுவாக கூட தாக்கல் செய்ய வேண்டும் என்று இன்று எனக்கு ஒரு சில மிக முக்கியமான சிரேஷ்ட சட்டத்தரணிகள் எங்களோடு பேசினார்கள். அவர்களுடைய உதவியையும் அவர்கள் சட்ட உதவிகளை இலவசமாக செய்வதாக கூட கூறினார்கள். நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். அவ்வாறான விடயங்களை முன்கொண்டு சென்று இந்த நாட்டிலேயே சட்டமா அதிபர் திணைக்களம் இந்த விடயத்திலே ஒரு சிக்கலுக்குள்ளே உள்ளாகிற ஒரு நிலைமையை உருவாக்குவது என்பது இதிலே மிக முக்கியமான விடயம். இந்த 10 நிபுணர்களும் இந்த வழக்கிலே சாட்சிகளாக அழைக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் முன்வைக்க இருக்கிறோம்.
அவ்வாறு வருகிற போது இவர்கள் இதை சொல்ல போகிறார்கள். ஜனாசா எரிப்புக்கு அவர்கள் வழங்கிய அந்த சத்திய ஒலியிலே ஜனாசா எரிப்பினால் ஜனாசா அடக்கத்தினால் வருகிற பாதிப்பு தான் இந்த இவருடைய கழிவுகளுடன் இந்த கிணற்றில் சேர்கிற போதும் ஏற்படும். அதனால் ஜனாசா எப்படி அடக்க முடியாது, அப்படி இவர்களுடைய கழிவையும் இந்த நிலத்திலே சேர்க்க முடியாது என்று சொல்லுகிற ஒரு நிலைமை வந்தால் அது இந்த 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 சிகிச்சை நிலையங்களை எவ்வாறு நடத்துவது என்று கேட்கிற கேள்வி வரும். ஒரு சிலர் சொல்லுவார்கள் அதுக்காக அவர்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்து விடுவார்கள். அப்படி வந்தால் ஜனாசா எரிப்பது சரி என்று ஆகிவிடும், இது ஒரு பிழையான முன்னுதாரணமாக போய்விடும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஜனாசா நல்லடக்கம் ஜனாசாவை எரிப்பது போன்ற அதே உச்ச வெப்பத்திலே இந்த 10,000 பேர் சிகிச்சை பெறுவருடைய அத்தனை பேருடைய அந்த உடலியல் கழிவுகளையும் அவ்வாறே தகனம் செய்து அழிப்பது என்பதெல்லாம் எவ்வளவு சாத்தியமானது என்கின்ற கேள்வி எல்லாம் வரும், எல்லாம் வர வேண்டும். எங்களுடைய ஜனாசா இன்று அடக்கப்படவில்லை. மார்ச் மாதத்திலே இருந்து எங்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது. இன்று டிசம்பர் மாதம், கிட்டத்தட்ட 9 மாதமாக எங்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தோடு இருக்கிற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களால் அல்லது அமைச்சர்களால் எதுவுமே நடக்கவில்லை. அண்மையிலே 20க்கு வாக்களித்து அந்த அரசாங்கத்தோடு போய் சேர்ந்த அரசாங்கத்தின் வரப்பிரசாதங்களை, அவர்கள் கொடுக்கிற தொழில் வாய்ப்புகளை, அவர்கள் கொடுக்கிற பாதைகளை கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறவர்கள் அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் 20க்கு கையெழுத்திற்கு முன்பு ஜனாசாவை நாங்கள் ஜனாசாவை அடக்குவதற்கான அனுமதியை பெற்றுத்தான் நாங்கள் 20க்கு வாக்களிக்கிறோம் என்று சில பாராளுமன்ற உறுப்பினர் நேரடியாக என்னிடம் கூறினார். நான் சிலரிடம் பேசினேன், ஏன் நீங்கள் 20க்கு வாக்களிக்க போகிறீர்கள், என்ன அதில் இருக்கிறது, அதில் எதை சாதிக்க போகிறீர்கள், அரசாங்கத்தோடு சேருவது என்பது மட்டும்தான் இருக்கிறது என்றும், இல்லை நாங்கள் ஜனாசாவை அடக்குவதற்கான அனுமதியை பெற்றிருக்கிறோம், முஸ்லிம் சட்டத்திலே இருக்கிற அதை இல்லாமல் ஆக்குகிற விடயத்தை நாங்கள் தடுத்திருக்கிறோம், இன்னும் முஸ்லிம்களுக்கு எதிராக வரப்போகிற அநியாயங்கள் எல்லாம் தடுப்பதற்கான விஷயங்களை பேசியிருக்கிறோம், எங்களுக்கு பசில் ராஜபக்ஷ எங்களை நேரடியாக அழைத்து அதற்கான உத்தரவாதத்தை தந்திருக்கிறார், பிரதமர் எங்களுக்கு உத்தரவாதத்தை தந்திருக்கிறார், நாங்கள் அதனை பெற்றுக்கொண்டுதான் 20க்கு வாக்களிக்க போகிறோம் என்று சொன்னார். அப்படி சொன்னவர்கள் இதனை அவர்கள் 20க்கு வாக்களித்ததிலிருந்து இன்று வரைக்கும் அதனை பெற்றுத்தர முடிந்திருக்கவில்லை. அதற்கு ஒரு காரணம் சொல்வார், அவர் இருந்தார்கள், காசி கடிதம் எழுதினார், முப்தி சாப் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டார், அதனால் தடுக்கப்பட்டு விட்டது. இந்த நாட்டிலே அரசாங்கத்தின் தீர்மானத்தை தீர்மானிப்பது 20க்கு ஒரு உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் உயர்த்திய கையை விடவும் காசிக்கினுடைய கடிதம் பெரிதாக போய்விட்டது என்றால் இந்த அரசாங்கம் அந்த இனவாதிகளை திருப்திப்படுத்துவதிலே தான் இருக்கிறது. ஒரு உத்தரவாதத்தை தந்து உங்களுடைய கையை உயர்த்த வைத்து விட்டு அதற்கு நயவஞ்சகத்தனமாக மாறிக்கொள்கிற அரசாங்கத்துக்கு நாங்கள் இன்னும் எந்த விதமான போராட்டங்களையும் அவர்களுக்கு எதிராக எடுக்கக்கூடாது என்று எங்களை பார்த்து பேசுகிற ஒரு நிலைமையை பார்க்கிற போது மிகவும் ஒரு கேவலமாக இருக்கிறது. இதுபோல நாங்கள் தொடர்ச்சியாக இந்த விடயம் தொடர்பாக பேசலாம். இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் முன்னைய நாள் அட்டாளைச்சேனை பிரதேச சபையினுடைய தவிசாளர் சட்டத்தரணி அன்சில் அவர்கள். குறிப்பாக இன்னும் ஒரு விடயத்தை நான் கேட்க வேண்டும். இந்த விடயத்துக்குள்ளே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், இந்த வழக்கு தாக்கலினூடாக நாங்கள் பெரிதானதொரு தீர்ப்பினை எதிர்பார்க்கவில்லை என்றவாறு நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்டிருந்தீர்கள். அவ்வாறென்றால் ஏன் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நிச்சயமாக இது நான் எதிர்பார்க்கவில்லை என்பது இது என்னுடைய கருத்து. ஏன் எதிர்பார்க்கவில்லை என்றால் இன்று 20வது திருத்தத்திற்கு பின்னராக நாட்டினுடைய நீதிமன்ற கட்டமைப்புகள் அல்லது நீதித்துறை சுயாதீனத்தன்மை என்பவற்றிலே நாங்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறோம். நான் நம்பிக்கை இழந்திருக்கிறேன். நேரடியாக ஜனாதிபதி நியமனம் செய்கிற நீதிபதிகள், நீதியரசர்கள் என்ற அடிப்படையில் தான் எல்லாமே இருக்கிறது. நீதி சேவை ஆணைக்குழு நியமனங்கள் என்பது இப்போது இல்லை. அதே போன்று எங்களுடைய சட்டமாதிபர் திணைக்களத்துக்குள்ளே என்னளவு சுயாதீனத்தன்மை இருக்கிறது என்பதெல்லாம் இன்று கேள்வியாக இருக்கு. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் 20வது திருத்தத்துக்கு பின்பதான ஒரு சூழ்நிலையிலே நீதித்துறையிலே இருக்கிற சுயாதீனத்தன்மை என்பதிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதிலே நாங்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறோம். அதனால் எவ்வளவுதான் நியாயமான விடயங்களிலே நாங்கள் முயற்சி செய்தாலும் நீதித்துறை ஊடாக நியாயமான நாங்கள் எதிர்பார்க்கிற தீர்ப்புகள் கிடைக்கும் என்பதிலே எங்களுக்கு நம்பிக்கை இழந்திருக்கிறோம் என்பதை தான் நான் சொன்னேன். அதிலே
எங்களுடைய இந்த ஜனாசா எரிப்புக்கான வழக்கு என்ற விடயத்தை நான் சொல்வதை விடவும், என்றால் வெளியே இருந்து நான் நீதித்துறையை விமர்சிக்கிறேன் என்றெல்லாம் வந்துவிடும், நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சிக்கிறேன் என்றெல்லாம் வந்துவிடும். ஆனால் பாராளுமன்றத்திலே சுமந்திரன் அவர்கள் பேசுகிற போது, ரௌஃபக்கீம் அவர்கள் பேசுகிற போது அதனை மிக தெளிவாக விமர்சித்து பேசினார். அந்த தீர்ப்புகள் அதிலே சுமந்திரன் அவர்கள் சொல்கிற போது சொன்னார், ஒரு நீதிபதியாவது அதனை ஏற்றுக்கொண்டார் என்பது மனதுக்கு இதம் ஒரு சந்தோஷமாக இருக்கிறது என்று சொன்னார், ஆறுதலாக இருக்கிறது. இதுதான் இன்றைய நிலைமை. இதனைத்தான் நான் என்னுடைய பாஷையிலே சொன்னேன். ஏனென்றால் எப்படி எங்களுக்கு எதிராக என்னென்னலாம் பாயும் என்று தெரியாது. எங்களுடைய வார்த்தைகளை வைத்துக் கொண்டு எங்களுக்கு இது பாயலாம், அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த விடயத்தை சொல்வதற்கு எங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கிற கருத்து மத்தியிலே எங்களுக்கு சொல்வதற்கு எந்த பயமும் இல்லை, சொல்ல வேண்டும். நீதித்துறையோடாக அவரெல்லாம் கிடைக்கும் நம்பிக்கை மிக குறைவாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இந்த எதிர்வாதத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்ப்பதற்கு இந்த வழக்கு மிக முக்கியமாக, இந்த வழக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக ஒரு ஆதாரமாக அமையும் என்பதனால் தான் இன்று இந்த விடயம் எல்லோருக்கும் மத்தியிலும் பேசப்படுகிறது. இன்று எல்லோருக்கும் மத்தியிலுமே இது வாத பிரதிவாதங்களுக்கு உட்படுகிறது. அரசு சார்பானவர்கள், அரசாங்கம் சார்பானவர்கள் இதனை இது ஒரு பிழையான ஒரு விடயம் என்று சொல்லி பேசுகிறார்கள். இன்னும் அதிகமானவர்கள் இது சரியான ஒரு நடவடிக்கை தான் என்று பேசுகிறார்கள். இது ஒரு வாதத்துக்குட்பட்ட விடயமாக இன்று மாறி இருக்கிறது. இதனால் இந்த சமூகம் அறிவூட்டப்படுகிறது. அதே போன்று சகோதர சமூகங்களுக்குள்ளே இருக்கிற நியாயமாக சிந்திக்கின்ற சகோதரர்களுக்கு மத்தியிலே இந்த விடயம் போகிற போது இன்னும் இது ஒரு இவர்கள் செய்வது ஒரு இனவாத ரீதியான செயற்பாடுதான், ஒரு அரசியல் செயற்பாடுதான், ஒரு அறிவார்ந்தவர்களுடைய ஆலோசனைகளின் பேரில் செயற்படுகிற விடயம் அல்ல என்பது தெளிவுபடுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இந்த வழக்கு என்பது மிக முக்கியமானது. இந்த வழக்கு நாங்கள் ஜனாசா எரிப்பை தடுப்பதற்காக தாக்கல் செய்த வழக்குகளிலே அதனை முறியடிப்பதற்கு எந்த ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்தினார்களோ அதே ஆயுதங்களை நாங்கள் இப்போது பயன்படுத்துகிறோம். அந்த ஆயுதங்களை வைத்து உங்களுக்கு இதெல்லாம் இருக்கின்றால் இதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்கிறோம். நான் இந்த போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு முன்பதாக இந்த அரசாங்கத்தோடு இப்போது இணைந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களை நேரடியாக அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக நான் தொடர்பு கொண்டேன். அதிலே ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனக்கு என்னுடைய தொலைபேசிக்கு அவர்கள் பதிலளிக்கவில்லை. சகோதரர் தௌஃபிக் அவர்கள், என்னுடைய MS தௌஃபிக் அவர்கள் எனக்கு பதிலளித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அவர்கள் பதிலளித்தார். அவர்கள் இருவருமே சில விடயங்களை சொன்னார்கள். அதிலே தௌஃபிக் அவர்கள் சொல்லுகிற போது இவர்கள் புதிதாக இந்த இடம் பார்க்க சொல்லியிருக்கிறார்கள். அதிலே அந்த இடத்தை வாசுதேவ நாணயக்கார அவருடைய அமைச்சினூடாக அந்த இடத்தினுடைய நீரோட்டத்தை அவர்கள் செக் பண்ண போகிறார்கள். அதே போன்று இந்த நிர்மாண குழுவுக்கு இன்னும் புதியவர்களை அவர்கள் நியமிக்க போகிறார்கள். அவர்கள் ஒரு 2 கூட்டங்களை நடத்தி அதுக்கு பிறகுதான் இவர்கள் இதை செய்ய போகிறார்கள். இது 6 மாசம் எடுக்குமோ இல்லை எத்தனை நாள் எடுக்குமோ எனக்கு சொல்ல இயலாதுன்னு சொன்னாங்க. இது ஒரு அரசாங்கத்திற்கு ஆதரவளித்து 20வது திட்டத்துக்கு ஆதரவளித்து அரசாங்கத்தின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இப்போது இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கருத்து. அதே போன்று ஹாபிஸ் நசீர் அவர்கள் தொடர்பு பேசிய போது அவர் ஒன்றை சொன்னார், அவசரப்பட வேண்டாம், எங்களுக்கு ஒரு வார காலமாவது விட தாருங்கள், இன்றைக்கு நாளைக்கு இது நடக்காது. நாங்கள் இந்த அரசாங்கத்தை இந்த ராஜபக்சகளை ஒரு போதும் நாங்கள் ஆதரிக்கவில்லை. நாங்கள் அதை தவறு செய்திருக்கிறோம். அவர்கள் எல்டிடியினரை தோற்கடித்த போது நாங்கள் ஆதரவளித்திருக்க வேண்டும். வடகிழக்கை பிரித்த போது நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளித்திருக்க வேண்டும். ஆனால் இது 2க்குமே நாங்கள் அவர்கள் ஆதரவளிக்கவில்லை. நாங்கள் பொன்சேகாவை கொண்டு வந்தோம். அதெல்லாம் மிகப்பெரிய பிழை. இந்த தவறுகளுக்கு பிராயச்சித்தம் தருவதற்கு போன்றுதான் நாங்கள் இப்போது போய் சேர்ந்திருக்கிறோம். இன்னும் நிறைய இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் கொண்டு வர இருந்தார்கள். அவற்றையெல்லாம் நாங்கள் தடுத்திருக்கிறோம். இந்த ஜனாசா விடயத்திலே நாங்கள் செய்ய இருந்த விஷயத்தை ராசிக் அனுப்பிய கடிதம், அதே போன்று எங்களுடைய உலமா சபை தலைவர் கொடுத்த அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட இனவாதிகள் முன் வந்து விட்டார்கள். அதனால் அவர்களை அரசாங்கம் போய்விட்டது. ஒரு வார காலமாவது எங்களுக்கு டைம் தாருங்கள், அதுக்கு பிறகு நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைகள் எடுங்கள், நாங்கள் முயற்சி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் யாருடைய
கருத்திலும் இன்னும் சில பாராளுமன்றம் கதைத்திலும் எல்லோருடைய கருத்திலுமே ஒன்று துணித்தது என்னவென்றால், இது எப்போது நடக்கும்? இந்த அரசாங்கம் எங்களுக்கு செய்து தரும் இனவாதிகளை மீறி இந்த அரசாங்கம் யாரை வளர்த்து யாரை கொண்டு யாரை பயன்படுத்தி இந்த ஆட்சி கட்டளை பிடித்ததோ அந்த பூதங்களை இப்போது அடக்க முடியாத நிலையிலே இருக்கிறது என்ற விடயத்தை அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இன்னும் ஒன்றை சொன்னார். இந்த விடயத்திலே ஜனாதிபதியுடைய கருத்தும் பிரதமருடைய கருத்தும் வேறுவாறாக இருக்கிறது. பிரதமர் எங்களுக்கு சாதகமான கருத்தில் இருக்கிறார், ஆனால் ஜனாதிபதியோடு நாங்கள் கதைக்கவில்லை என்று சொன்னார். இங்கே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். என்னை பொறுத்தவரை அவருடைய கருத்தின்படி பார்க்கிற போது இந்த ஜனாசா எரிப்பை வைத்துக் கொண்டு மாகாண சபை தேர்தலை நடத்தி முடித்து விட அந்த ஜனாதிபதி சார்ந்த வியட்மக அணியினர் முயற்சி செய்கிறார்களா என்ற கேள்வி எல்லாம் அவர்களுக்குள்ளும் இருக்கிறது. ஆகவே எங்களுடைய நிலைப்பாட்டிலே நாங்கள் இதனை அமைதியாக இருந்து நீங்கள் செய்து தாருங்கள், நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் என்று சொல்வதற்கு கூட ஒரு கிழமைக்கு மேல் கிட்டத்தட்ட அவரோட பேசி ஒரு 10-15 நாட்கள் நாங்கள் எதுவுமே செய்யாமல் அமைதியாகத்தான் இருந்தோம். நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தோம். அந்த 20 நாள் பிள்ளையை, அந்த குழந்தையை இவர்கள் எரித்த போது எல்லா மக்களும் உணர்வு ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். எனக்கு 3 மாத குழந்தை இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சிறு குழந்தைகளை பார்க்கிற போது எல்லோருமே ஒரே முகத்தை தாண்டிப்பார்கள். அந்த குழந்தை எரிக்கப்பட்ட போது என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய குழந்தையை எனக்கு தூக்க இல்லாமல், என்னுடைய குழந்தையை பார்க்கிற போது அந்த குழந்தையுடைய ஞாபகம் வருகிறது. எல்லா குழந்தைகளும் ஒரு மாதிரித்தான் இருக்கு, ஒரே போன்று தான் இருக்கு. வந்து வீட்டுக்கு வந்து 3 மாத குழந்தை, என்னுடைய குழந்தை, அதனை பார்க்கிற போது நாளை என்னுடைய குழந்தைக்கு இந்த நோய் வராது அல்லது இவர்கள் இந்த நோய் வந்ததாக ஒரு 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 ரிப்போர்ட்டை தந்து என்னுடைய குழந்தையை நாளை இவ்வாறான நிலைமை வரமாட்டாது என்பதற்கு எந்த உத்தரவாதம் நேற்று வரைக்கும் போன ஒரு 15 நாளைக்கு முன்பு வரைக்கும் அம்பாறை மாவட்டத்தில் யாருக்கும் இந்த பிரச்சனை இல்லை. சமாந்துறையிலே ஒரு 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 பெரியவர் மரணித்திருக்கிறார். அவர் மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முதல் வரைக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஜனாசா எரிப்புக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த தொடர்பும் இல்லை நேரடியாக. அப்படித்தான் நினைத்திருப்பார்கள். நாளை நம்முடைய வீட்டில் ஒரு மரணம் நடக்கும், அந்த மரணத்தவருக்கு ஆன்டிஜென் டெஸ்ட் பாசிட்டிவாக வரும் என்று யாரும் நினைத்து பார்க்க மாட்டோம். இன்று என்னுடைய வீட்டில் இருக்கிற நிலைமை நாளை வராது என்பதற்கு எந்த உத்தரவாதம் இல்லை. இது எங்கள் எல்லோருக்குமானது. இன்று ஒலிவில் சேர்ந்த ஒரு சகோதரரோடு ஒருவர் அக்கறை 15 நாட்களுக்கு மேல் அவர் வைத்தியசாலையில் இருந்து வீட்டுக்கு சென்று மிகவும் திருப்திகரமாக வந்தவர் ஆன்டிஜென் டெஸ்ட் பாசிட்டிவ் என்று அங்கே கொண்டு போய் IDH இப்போது 3 நாட்களுக்கு முதல் மரணித்திருக்கிறார். நேற்று இரவு அந்த மரணித்தவருடைய வீட்டில் இருப்பவர்கள் எல்லோரும் இதில் இருக்கிறார்கள், தனிமைப்படுத்தலில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கோல் எடுத்து தனிமைப்படுத்தலில் இருப்பவர்கள் இயங்கக்கூடாது என்று சொல்கிறார் சுகாதாரத்தினரே. இந்த பிரதேசத்தினுடைய சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் அகிலன் அவர்களுக்கு அந்த மரணத்தினுடைய மகனுக்கு கோல் எடுத்து எனக்கு அம்பாறை DIG-இருந்து பெரிய அழுத்தம் வருகிறது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் யாரையாவது அனுப்பி அங்கே போய் கையொப்பம் வையுங்கள், மையத்தை எரிக்கப் போகிறார்கள் என்று பெரிய அழுத்தங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கார். அவர்கள் காலையில என்னோட தொடர்பு கொண்டார்கள், இரவு என்னோட தொடர்பு கொண்டார்கள், இதற்கான முயற்சிகளை வேறு ஏதாவது செய்தார்கள் என்றெல்லாம் கேட்டார்கள். நான் முதலிலே இதெல்லாம் செய்வதற்கு முதல் இந்த பாராளுமன்ற உறுப்பினரோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய உதவிகளை பெறுங்கள், என்னால் அரசாங்க ரீதியாக சில விஷயங்கள் நடந்திருக்கிறது, அவர்களோடாக ஏதாவது நடக்குமா என்று பாருங்கள், முதலிலே உங்களால் அதால் முடியாவிட்டால் சொல்லுங்கள், இந்த காலியிலே செய்யப்பட்டிருப்பது போன்று ஏதாவது ஒரு வழக்கு தாக்கலை செய்து நாங்கள் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா என்று பார்ப்போம் என்று நாங்கள் சட்ட ரீதியான சில முயற்சிகளையும் எடுத்திருக்கிறோம். இது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற நிலைமை. அந்த ஒலிவிலே மரணித்த சகோதரருடைய மனைவியின் சகோதரர் ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் காலையிலே நான் பேசிக் கொண்டிருக்கிற போது அவர் சொல்லுகிறார், மச்சான் மௌத்தாகி விட்டார், தங்கச்சியை பார்க்க போக முடியவில்லை, PHI-இடம் போய் தங்கச்சியை போய் பார்த்து பேச வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட போது இத்தாவிலே இருக்கிற அந்த சகோதரியை வேலைக்கு மேலாளர் என்று பேசிவிட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு கஷ்டமான ஒரு நிலைமை இந்த சமூகம் என்றால், ஒரு மரண வீடு என்பது மற்ற சமூகத்தவர்களுக்கு ஒரு களியாட்டம். எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரை அது வித்தியாசமானது. இன்று 10-15 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. சமாந்துள்ளே மரணித்த சகோதரருடைய மையத்தை அப்படியே இருக்கிறது. அந்த வீட்டினுடைய நிலைமை அது ஒரு மையத்து வீடு. மையத்து ஒன்று மௌத்தானால் அடக்கம் செய்தால் 3 நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க முடியாது எங்களுடைய மார்க்கத்திலே. ஆனால் இன்று
அடக்கப்படாத மையத்து 15 நாட்களுக்கு மேலாக அது மையத்து வீடாகவே இருக்கிறது. அந்த நிலைமையை சிந்தித்து பார்க்கிற போது மிக கவலையாக, எங்களுக்கு இது நாளை நடைபெறலாம், என்னுடைய வீட்டில் ஒரு மரணம் நடைபெறலாம், நான் மௌத்தாகலாம். இவ்வாறான நிலைமை வந்தால் இந்த வீடுகள் படுகிற கஷ்டம். இன்று இந்த போலீஸ் உத்தியோகத்தோடு நான் பேசுகிற போது அவருடைய கண்கள் கலங்கி கண்ணீர் விட்டார். அவர் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர். ஆனால் தன்னுடைய கூட பிறந்த தங்கையை போய் பார்க்க முடியாது. மச்சான் மௌத்தாயி தங்கச்சி மிச்சம் கவலையில் இருக்க, அவருக்கு ஆறுதல் சொல்ல போக இவரால் முடியவில்லை. இன்னும் எத்தனை நாளைக்கு என்று சொல்ல முடியாது. அந்த மையத்து எரிக்கப்பட போகிறது என்று சொல்லுகிறார்கள். இங்கே ஒரு மையத்தை எரிக்கப்படாமல் வைக்கப்படுறது. இவ்வாறான ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமை இந்த சமூகம், இந்த ஜனாசாவோடு சம்பந்தப்பட்டவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை எங்களுடைய பிரச்சனையாக அதை உணர்ந்து பார்க்கிறவர்களுக்கு இது ஒரு சிறிய பிரச்சனை என்று தூர இருக்க முடியாது. நாங்கள் எவ்வளவு இதற்காக போராட வேண்டுமோ அவ்வளவு போராட வேண்டும் என்ற மனநிலையிலே நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அரசாங்கத்தோடு இருப்பவர்கள் இதனை செய்தருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு மிக பெரும் ஒரு அதிகாரத்தின் ஜனாதிபதி கொடுக்கிற 20வது திட்டத்துக்கு கையெழுத்துகிற போது கையெழுத்துக்கு முதன்பே இந்த வர்த்தமானியை மாற்றிவிட்டு நாங்கள் கையெழுத்துகிறோம் என்று சொல்லியிருந்தால் கூட இதனை சாதித்திருக்கலாம். ஆனால் இவர்கள் எல்லோருமே சரணாகதி அரசியலைத்தான் செய்தார். அரசாங்கத்தோடு போய் எப்படியாவது ஒட்டி கொள்ள வேண்டும் என்று போனவர்களுக்கு அவ்வாறான ஒரு நிபந்தனையை வைத்து அந்த அரசாங்கத்தோடு போய் சேர்கிற அந்த தைரியம் இவர்களுக்கு இருக்கவில்லை என்பதனால்தான் இன்று கையெழுத்து விட்டு கை செய்யப்பட்டு எடுக்கிற முயற்சிகளை எல்லாம் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இன்றைக்கு எடுக்கிற முயற்சிகள் சமூகமாக முன்னெடுக்கிற போது இன்றைக்கு எத்தனையோ பெரும்பான்மை சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் என்று இந்த போராட்டத்திலே முன்வருகிறார்கள். இந்த நிலைமையை நாங்கள் தெளிவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த வழக்கை போட்டோம். ஆனால் ஒரு எவ்வளவு மிகப்பெரிய சந்தர்ப்பம் ஒன்று இருந்தபோது குறைந்தபட்சம் இந்த ஜனாதிபதிக்கு மிகப்பெரும் அதிகாரத்தை வழங்குகிற 20வது திட்டத்துக்கு வாக்களிப்பதற்கு முன்பாக இந்த 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 வர்த்தமானியை மாற்றிவிட்டு நீங்கள் போயிருந்தால் இந்த சமூகம் குறைந்தபட்சம் நீங்கள் செய்த விடயங்கள் சரி என்றால் சொல்லியிருக்கு. ஆனால் இன்று அவற்றை உத்தரவாதத்தை பெற்றுவிட்டு செய்துவிட்டோம் என்று விட்டு இன்று அந்த அரசாங்கம் கொடுக்கிற தொழில் வாய்ப்புகளையும் அந்த அரசாங்கம் கொடுக்கிற வீதிகளையும் கொண்டு வந்து இப்போது என்னது கமிஷன் பேசிக் கொண்டிருக்கிற நிலைமையை பார்க்கிற போது இந்த மையத்தை எரிப்பதிலே உங்களுக்கு எந்த அக்கறையும் இருந்து நீங்கள் அந்த அரசாங்கத்தோடு சேரவில்லை என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது. நான் அரசியலாக ஒரு அரசியல்வாதியாக நான் பேசுகிறேன் என்பதால் இந்த சமூகத்தின் ஒருவனாக பேசிக் கொண்டிருக்கிறேன். இது இந்த வழக்கு தாக்கல் செய்தது கூட எந்த அடிப்படையிலும் நான் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவன் அடிப்படையிலோ அல்லது அரசியல் சார்ந்தவன் அடிப்படையிலோ அல்ல. இந்த சமூகத்தின் பிரதிநிதி பாலமுனை பிரதேசத்தை சேர்ந்தவன் என்ற அடிப்படையில தான் இந்த வழக்கு தாக்கல் செய்திருக்கோம். வழக்கு தாக்கல் செய்த போது 5 பேர் போனோம். நான் மாத்திரமல்ல, இந்த பாலமுனையில் இருக்கிற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய அமைப்பாளர் சகோதரர் அலியார் அவர்கள், எப்போதுமே அவரும் ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இந்த விடயங்களில் செயற்படுகிறவர். இந்த போராட்ட காலத்திலே தன்னையும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் விருப்பமுடையவர். கட்சி ரீதியாக நாங்கள் வேறுபட்ட கருத்துக்களில் இருக்கலாம். ஆனால் இந்த விடத்தில் அவரும் முன் வந்தார். அதே போன்று அகில இந்திய மக்கள் காங்கிரசினுடைய அமைப்பாளராக இருக்கிற உசைர் அவர்கள் அவர் வந்தார். ஒரு ஒரு கவுன்சிலிங் ஆபீசராக ஒரு அரச உத்தியோகத்தராக இருக்கிற சகோதரர், எப்போதுமே அவர் சமூக செயற்பாளராக இருக்கிற சகோதரர் ஆப்தின் அவர், வைத்தியசாலை அபிவிருத்தியினுடைய செயலாளராக இருக்கிற சகோதரர் ஆசிந்தர் அவர்கள், அரச உத்தியோகத்தர்களிலே 3 பேர். அப்படி இருந்தும் அவர்கள் இந்த சமூகத்துக்காக தங்களுடைய அந்த அரச உத்தியோகங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும் என்றிருந்த போதும் தங்களுடைய பெயரை முன்மொழிந்து முன்னே வந்தார்கள். அவர்களோடு நாங்கள் இருவர் நேரடியாக வந்து கலந்து கொண்டு இதில் ஈடுபட்டோம். ஆனால் இது என்னை தனியாக இந்த விடயத்திலே முன்னிறுத்துவதோ அல்லது பிரபலத்தை தேடிக்கொள்வதோவான விஷயம் அல்ல. இது எனக்கு என்ன பங்கு இருக்கிறது, அதே போன்று சகோதரர் அலியார்களுக்கு இருக்கிறது, ஆப்தினர்களுக்கு இருக்கிறது, சகோதரர் குறிப்பாக ஆப்தினர்களுக்கு எல்லாரையும் விட கூடுதலாக இருக்கிறது. முதன்மையான அந்த பேரை கொடுத்தவர். அதே போன்று இது எல்லாத்தையும் விட இதனை முன்னின்று செய்கிற குரல்கள் இயக்கம் அவர்களுடைய அந்த அந்த சட்டத்தரணிகள் சகோதரர் பஹீத் சிரசட்டரணி அவர்கள், சகோதரர் வசீம் அவர்கள், இவர்கள் எல்லோருமாக எந்த விதமான கட்டணங்களையும் பெறாமல் இந்த சமூகத்துக்காக இதிலே வந்து முன் வந்திருக்கிறார்கள். இன்று ஒரு மிக முக்கியமான சட்டத்தரணி சகோதரர் சமீம் அவர்கள், அவர் நேரடியாக தொடர்பு கொண்டு ஒரு உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் இதே போல் ஒரு எழுத்தாணை பிறகான வழக்கினை தாக்கல் செய்வோம், நான் எந்த விதமான கட்டணமும் இல்லாமதற்காக உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று எத்தனையோ பேர் முன் வருகிறார்கள். ஆனால் எங்களுடைய சமூகம் ஒரு அடிமை சமூகமாக, இந்த நாட்டின் குடிமக்கள் இல்லை, நாங்கள் ஏதோ ஒத்தாப்பிலே வந்து இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது போன்று எங்களுடைய மக்களுடைய மனங்களிலே நிலைமையை ஏற்படுத்துகிற ஒரு செயற்பாடுகளை இந்த அரசு சார்பான செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இந்த நாட்டின் பிரஜைகள், எங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இந்த நாட்டில் இருக்கிறது.
இந்த நாட்டிலே இந்த முஸ்லிம்களுக்கு இருக்கிற அத்தனை உரிமைகளையும் பெறுவதற்கான வழிவகைகள் இருக்கிறது. அது நேர்மையாக அதற்காக போராடி பெறுகிற உரித்தி எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அரசாங்கத்தை கோபப்படுத்தி விடும் எங்களுடைய போராட்டங்கள். அதனால் எந்த போராட்டமும் செய்யக்கூடாது என்று சொல்கிற எல்லோருமே இன்று அரசாங்கத்திலே ஏதாவது இப்போது சொல்லட்டும், இந்த ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நீங்கள் அரசாங்கத்தினால் வருகிற எந்த வரப்பிரசாதங்களும் தேவையில்லை. இந்த ஜனாசாவுக்கு எங்களுக்கு தருகிற இந்த நீங்கள் வாக்களித்த விஷயம் நீங்கள் செய்து தரவில்லை என்றால் உங்களோடு இருக்க மாட்டோம் என்று தைரியமாக சொல்லிவிட்டு வெளியே வருவதற்கு கூட இவர்களுக்கு தைரியம் இல்லை. இதை சொல்ல அவர்களுக்கு தைரியம் இல்லை என்பதனால் எங்களை வாய்ப்பைத்துக் கொண்டு வேண்டும் சொல்கிறார். இதனை வெளிப்படையாக பேசித்தான் ஆக வேண்டும். அதுபோல ஹலோ ஆம், அதுபோல இன்னொரு விடயத்தை நான் கேட்க வேண்டும். குறிப்பாக எமது சிரேஷ்ட மூத்த ஊடகவியலாளர் சித்தி காரியப்பர் அவர்கள் ஒரு கேள்வியினை கேட்டிருக்கின்றார்கள். நாங்கள் எதிரொலி சமகால அரசியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இணைய வழியினூடாக முன்னாள் அட்டாளச்சினை பிரதேச சபையினுடைய தவிசாளர் அன்சில் அவர்கள். மற்றொரு கேள்வி இருக்கிறது, தொடர்பில் இருக்கின்றீர்களா? ஹலோ ஹலோ மற்றொரு கேள்வி இருக்கிறது, அதனையும் கேட்டுவிடலாம். எமது சிரேஷ்ட மூத்த ஊடகவியலாளர் சித்தி காரியப்பர் அவர்கள் ஒரு கேள்வியினை கேட்டிருக்கின்றார்கள். குறித்த வழக்கின் பிரதிவாதிகளாக உங்களால் குறிப்பிடப்பட்டுள்ள அதிகாரிகள் யார் யார் என்பதனையும் இவ்வாறதனொரு வழக்கினை நீதவான் நீதிமன்றம் ஒன்றில் நீங்கள் தாக்கல் செய்துள்ளதால் அந்த நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை விசாரிக்கும் அல்லது விசாரித்து தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் உள்ளதா என்பதையும் எனக்கு சற்று விளக்க முடியுமா என்று கேட்டிருக்கின்றார். நிச்சயமாக. ஏனென்றால் இதிலே நாங்கள் 4 இந்த விடயங்களோடு சம்பந்தப்பட்ட 4 அதிகாரிகளை இதிலே பிரதிவாதிகள் அணைத்திருக்கிறோம். இந்த பாலமுனை கொரோனா சிகிச்சை நிலையத்தினுடைய பொறுப்பு வைத்திய அதிகாரி, அதே போன்று அட்டாளச்சினை பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி, அதே போன்று எங்களுடைய கல்முனை பிராந்திய சுகாதார வைத்திய சேவைகள் பணிப்பாளர், அதே போன்று மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் என்று 4 பேரை பிரதிவாதிகளாக நாங்கள் இணைத்திருக்கிறோம். அதிலே இந்த ஒரு நீதவான் நீதிமன்றத்தை பொறுத்தவரையிலே ஒரு பொது தொல்லைகள் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறோம். பொது தொல்லைகளை பொறுத்தவரை அது நீதவான் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுகிற வழக்கு. அந்த ஒரு வழக்கினை நாங்கள் தாக்கல் செய்கிற போது அந்த வழக்கினை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வது என்பதே முதலாவது கட்ட எங்களுக்கு கிடைக்கிற வெற்றி தான். இந்த வழக்கு அக்கரைப்பற்று நீதிமன்றிலே கௌரவ நீதிபதி அவர்கள் நீதவான் அவர்களினால் இந்த வழக்கு விசாரணைக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது முதற்கட்டமாக எங்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. அந்த வெற்றியை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த வழக்கிலே முடியுமானவரை நாங்கள் இந்த வழக்கிலே இயலுமான அத்தனை இந்த வழக்கினூடாக நாங்கள் கேட்டு ஒரு வழக்கிலே நாங்கள் ஒரு சில விடயங்களை சொன்னால் சில விடயங்களை அந்த வழக்கு என்பதற்கு பகரம் அது சொல்லி ஆக வேண்டும். வழக்கிலே நாங்கள் சொல்கிறோம், இந்த ஜனாசா எரிப்பு வழக்கிலே எரிப்புக்கு எதிராக நாங்கள் கொண்டு போன அந்த வழக்கிலே சட்டமா அதிபர் திணைக்களம் முன்வைத்த அந்த 10 நிபுணர்களுடைய அறிக்கையின் படி உடலியல் கழிவுகளூடாக நிலக்கீழ் நீர் நிலம் ஊடாக பாதிக்கப்படும், அதனூடாக வைரஸ் பரவும் என்பதுதான் அவர்களுடைய அறிக்கையிலே அவர்கள் சொல்லியிருக்கிற விடயம். இந்த 10 நிபுணர்களுடைய அறிக்கையின் படி இந்த பாலமுனை இதை சிகிச்சை பெற்ற கொரோனா நோயாளிகளுடைய உடலியல் கழிவுகளால் அந்த பிரதேசம் பாதிக்கப்படும், அந்த நிலக்கீழ் நீர் பாதிக்கப்படும், நிலம் பாதிக்கப்படும் என்பதனால் தான் என்று நாங்கள் அவர்கள் எங்களுக்கு எதிராக பாவித்த அதே ஆயுதங்களை நாங்கள் பாவித்திருக்கிறோம். அப்படி சொல்லுகிற போது அப்படி அந்த நிலக்கீழ் இது பாதிக்கப்பட்டால் உடனடியாக நீதிமன்றத்தில் நாங்கள் கேட்க முடியாது, இதனை தடை செய்யுங்கள், இதனை எழுப்பி விடுங்கள் என்று கேட்க முடியாது. அதுக்கு கேட்க வேண்டியது என்னவென்றால்
இதற்கான சரியான சிகிச்சை முறை, இதற்கான ட்ரீட்மெண்ட் பிளான்டை நீங்கள் செய்யுங்கள் என்றுதான் கேட்கலாம். அப்படி இல்லை என்றால் அதை செய்யும் வரை நோயாளிகளை நீங்கள் அனுமதிப்பதை தடை செய்யுங்கள் என்றுதான் கேட்கலாம். இதுதான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். இது ஒரு வழக்கை தாக்கல் செய்ய போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகளை பின்பற்றி அவற்றை செய்திருக்கிறோம். இதனூடாக நாங்கள் அடைய நினைக்கிற விடயங்கள் இன்ஷா அல்லாஹ், இது முதலாவது இந்த வாதம், இந்த வாதம் மக்களுக்கு மத்தியிலே இது போய் சேர வேண்டும் என்கின்ற விடயம் இன்று இந்த ஊடகங்களூடாக மற்ற இணைய விடயங்களூடாக இதுக்கான ஆதரவான கருத்துக்களூடாக இன்று பிரஸ்தாபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மிக முக்கியமான விடயம். அது ஒரு பக்கம். அதே போன்று நீதிமன்றத்தினூடாக இன்னும் பல நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அது கிடைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் முயற்சி செய்வோம் அதற்காக. அதுபோல மற்றொரு கேள்வி இருக்கிறார். முகமது ஜலீல் கேட்டிருக்கிறார், சட்டத்தரணி அவர்களே, உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது மாகாண சபை தேர்தலுக்கான உங்களது வாக்கு வங்கியை கூட்டுவதற்காக அத்திவாரம் என்று சொல்லப்படுகிறது. ஜலீல் மௌலவி நிந்தூர்லேருந்து கேட்டிருக்கின்றார். இல்லை, நிச்சயமாக இது அப்படியான ஒரு எண்ணத்தோடு செய்யப்பட்ட ஒரு விடயம் அல்ல. மாகாண சபை தேர்தலில் நான் போட்டிடுவேன் என்பதற்கு கூட இந்த உத்தரவாதமும் இல்லை. அப்படி போட்டிட வேண்டும் என்ற எண்ணமும் அப்படி ஒரு கட்டாயம் போட்டிட்டு தானாக வேண்டும் என்ற எந்த நிலைப்பாடும் எனக்கு இல்லை. எனது கட்சி, நான் சார்ந்திருக்கின்ற அரசியல் கட்சி என்னை தேர்தலிலே போட்டிட வேண்டும் என்று என்னை பணித்தால் அதுக்கு போட்டிடுவதற்கு தயாராக இருக்கிறேன். அது வேறு விடயம். ஆனால் நான் சார்ந்த கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல. சகோதரர் ஹாபிஸ் நசீர், சகோதரர் ஹரீஸ் அவர்கள், சகோதரர் தௌஃபிக் அவர்கள் எல்லாம் நான் சார்ந்த கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல. இருந்த போதும் நான் தனியாக ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு முன்பு, அப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் இது ஒரு அரசியல், இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி ஒரு அரசியல் நலவுக்காகத்தான் இதை செய்கிறார்கள், ஒரு பிரபலத்துக்காகத்தான் செய்கிறார்கள் வரும். என்னுடைய சகோதரர்கள் நிறைய பேர் அந்த கேள்வியை கேட்டார்கள். நான் நேரடியாக போய் இந்த லாக்டவுன் காலத்திலேயே பெரிய இந்த ஒரு போராட்டத்துக்கான பதாகைகளை அதுக்காக தயார் செய்தேன். நிறைய விடயங்களை தயார் செய்து விட்டு அடுத்த நாள் அந்த போராட்டத்திலே குதிப்போம் என்று இருக்கின்ற போதுதான் இறுதியாக அரசு சார்ந்து இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள், அவர்கள் இதை வெற்றி பெற்று தருவார்களா என்பது தொடர்பாக கேட்பதற்காக அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அவர்களோடு பேசினேன். பேசுகிற போது முன்னாள் முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அவர்கள் ஒரு கிழமையாவது கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று சொன்னார். அதே போன்று தௌஃபிக் அவர்கள் இது எப்போது நடக்கும் என்று சொல்ல முடியாது என்று சொன்னார். ஹரிஸ் அவர்கள் இன்னும் பலருக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ள வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் பேசியவர்களோடு பேசுகிற போது கொஞ்சம் எங்களுக்கு நீங்கள் நேரடியாக களத்தில் இறங்கி போராட வேண்டாம், நாங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு காலம் தாருங்கள் என்று கேட்டாங்க. உங்களுக்கு காலம் கொடுத்தோம். பிரபலத்துக்காக என்றால் இவருடைய கதையெல்லாம் கேட்காமல் ரோட்டிலே இறங்கி வெள்ளைச்சீலைகளை கட்டி கொண்டு அல்லது என்னுடைய வீட்டுக்கு முன்பாக நான் இந்த வைத்தியசாலையினுடைய இந்த கொரோனா நோயாளிகளுடைய கழிவுகளை அகற்றுவதற்கு முறையான இதுகளை பின்பற்றுங்கள் என்று சொல்லி போராட்டங்களை முன்னெடுத்திருக்கலாம். அது தனியாக இந்த பிரபலங்களை தேடுவதற்காக செய்கிற விடயம் அல்ல. அப்படி என்றிருந்தால் கூட நான் தனியாக போய் வழக்கினை தாக்கல் செய்திருக்கலாம். இது அப்படி அல்ல. இந்த எங்களுக்கு கிராமத்தில் இருக்கிற மிக முக்கியமான துறை சார்ந்தவர்களோடு பேசினோம். நான் மாத்திரமல்ல, ஸ்ரீலங்கா முஸ்லிம் அவர்களுடைய கட்சியின் இந்த பாராமணிக்கான அமைப்பாளர் கூட இந்த மனுதாரராக என்னோடு இருக்கிறார். அவ்வாறு தனியாக இந்த அரசியல் இலாபத்துக்காக செய்கிற விடயமாக இதனை பார்க்கவில்லை. ஒரு முனாஜித் மௌலி அவர்கள், நான் இதை சொல்லியாக வேண்டும், தனியொருவராக நின்று வவுனியாவிலே தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்தார். அவரை பற்றி சொல்ல வேண்டும். இந்த சஹரானுடைய பிரச்சனையிலே அவர் வெளிநாட்டிலே இருந்து சொன்ன கருத்தொன்றுக்காக அவர் ஏர்போர்ட்டிலே வைத்து கைது செய்யப்பட்டு 5 மாதங்களுக்கு மேலாக சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார், தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். அவர் ஒரு போது என்னோட சொல்லுகிற போது சொன்னார், 3 நாட்களுக்கு மேலாக அவர் இருந்த அந்த சிறிய அறையிலே 4 இன்ச்சுக்கு மேல் தண்ணீரை ஊற்றி வைத்திருந்தார்கள். அந்த தண்ணிக்குள்ளேதான் அவர் 4 நாட்களாக இருந்தார். தூங்கவும் இல்லை, தூங்கவும் முடியாது, அந்த ஈரத்திலே தான் இருக்க வேண்டும். அந்த நிலைமையை நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் அவ்வளவு சித்திரவதை செய்யப்பட்டேன். அவர் பட்ட கஷ்டங்களை சொன்னார். அந்த சஹரானுடைய விடயத்திலே ஒரு கருத்தை சொன்னார். அவருக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர்
இந்த 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 குண்டுவெடிப்பு நடந்த போது ஷஹரான் இப்படி ஒரு முஸ்லிம் செய்திருக்க மாட்டான் என்ற நம்பிக்கையிலே அவர் சொன்ன ஒரு கருத்துக்காக 5 மாதங்களுக்கு மேல் தடுப்பு காவலில் இருந்து சித்திரவதைகளை அனுபவித்தவர். இந்த ஜனாசா எரிப்பு இடம்பெற்ற போது அந்த மக்கள் அந்த சிறு குழந்தை எரிக்கப்பட்ட போது அவருடைய உணர்வுகளை அடக்க முடியாமல் ஒரு தனியொரு நபராக அல்ல, அவர் பல முயற்சிகளை செய்து எல்லா மத தலைவர்களையும் அழைத்திருந்த போதும் இந்த அரச சார்பான இயந்திரங்கள் அவற்றை தடுத்த போது தனியாக நின்று அவர் போராடினார் என்றால் எங்களிடம் எங்களுடைய இறைவன் கேட்க மாட்டானா? இந்த உரிமை உனக்கு அநியாயமாக இந்த நாட்டிலே மறுக்கப்படுகிறதே, இந்த பிள்ளை ஒரு 20 நாள் பிள்ளை அநியாயமாக எரிக்கப்பட்டிருக்கிறதே, எங்களுடைய முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் மரணித்து சூடாறுவதற்கு முன்பு எவ்வளவு 3 விடயங்கள் மிக அவசரப்படுத்தப்பட வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், தொழுகையினுடைய நிலம் வந்தால் தொழ வேண்டும். ஒரு 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 பெண்ணுக்கு சரியான ஒரு ஜோடி சேர்ந்து விட்டால் திருமணத்தை பிந்தக்கூடாது. தொழுகைக்கான நேரம் வந்து விட்டால் தொழுகையை பிந்தக்கூடாது. அதே போன்று மரணித்து விட்டால் ஜனாசாவை அடக்குவதற்கு பிந்தக்கூடாது என்று எங்களுக்கு கட்டளையாக சொல்லப்பட்ட அந்த விடயம் இன்று 10-15 நாட்களுக்கு மேலாக எங்களுடைய ஜனாசாக்கள் ஃப்ரீசர்களிலே போடப்பட்டிருக்கு. இன்னும் எத்தனை நாட்களுக்கு அது இருக்கும் என்று தெரியாது. அந்த வீடுகளுடைய நிலைமை, அந்த கஷ்டங்கள், எத்தனையோ சகோதரர்களுக்கு உலமாக்களாக இருந்தவர்களுக்கு அவருடைய தாய்களுடைய ஜனாசா எரிக்கப்பட்டு அவர் சாம்பல் கையிலே கொடுக்கப்பட்டு அவர்கள் அழுது அதத்தை அடக்கம் செய்ததை நாங்கள் பார்த்தோம். இவ்வாறான கஷ்டங்கள் எல்லாம் நடக்கிற போது ஒரு உணர்வு ரீதியாக இருக்கிற ஒரு அரசியல் சார்ந்தவனாக நாங்கள் இருப்பதனால் எங்களுக்கு உணர்வுகளே இருக்கக்கூடாது. நாங்கள் எதை செய்தாலும் அந்த அரசியலோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிற ஒரு நிலைமை, அதற்கு பயந்து கொண்டு நாங்கள் இருக்க முடியாது. இதிலேயே நான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி சார்பானோ அல்ல ரிஷாட் பதிலின் சார்பான ஒருவனாக இருந்து கொண்டோ இந்த போராட்டத்தில் ஈடுபடவில்லை, ஒரு நாளும் கிடையாது. இது தனியாக அன்சில் என்கிற ஒருவன், இந்த சமூகத்தின் ஒரு பிரதிநிதி, ஒரு முஸ்லிம், இந்த முனாஜித் மௌலவி அந்த 5 மாதங்கள் சித்திரவதை அனுபவித்தவனுக்கு இந்த சமூகத்தின் இந்த அரசு இயந்திரம் தன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தும் என்று தெரிந்து கொண்டும் அந்த ஒரு தனி மனிதனுக்கு வந்த உணர்வில் ஒரு கொஞ்சம் கூட எங்களுக்கு இல்லாமல் இல்லாமல் இருக்கின்ற ஒரு சமூகமாக ஜடமாக இருக்க எங்களால் முடியாது. நாங்கள் இதை யார் எதை சொன்னாலும் எங்களுக்கு நாங்கள் சார்ந்திருக்கின்ற அரசியல் சார்பாக இருந்து இதை பார்க்க மாட்டோம். எங்களுக்கு கட்சியை விடவும் இந்த அரசியல் நிலைமை விடவும் எங்களுடைய சமூகத்தினுடைய நிலைமை மிக முக்கியமானது. இது எங்களுடைய மதசார் கடமைகள், இது எங்களுடைய உணர்வு சார்ந்த விடயங்கள். இதிலே எந்த ஒரு சமரசத்துக்கும் இடமில்லை. இதற்காக நாங்கள் எந்த உயிரை கொடுத்து போராடவும் தயாராக இருக்கிறோம். ஆனால் அதற்காக மடத்தனமாக போய் போராட்டங்களை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். முடியுமானவரை இந்த அரசு சார்ந்து நிற்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக காலங்களை வழங்கியிருக்கிறோம். இன்னும் அவர்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும், இல்லை நீங்கள் போராட வேண்டாம், இதை நாங்கள் வெற்றி பெற்று தருவோம், நீங்கள் எல்லோரும் வாயப்பத்தி கொண்டிருங்கள் என்று எங்களுக்கு பகிரங்கமாக சொல்லட்டும். வாயப்பத்தி கொண்டு நாங்கள் இருக்கிறோம். உங்களால முடியாது என்றிருந்தால் இந்த சிவில் சமூகத்தினுடைய போராட்டமாவது இந்த அரசாங்கத்தை ஒரு சொட்டு வெளியிலே திரும்பி பார்க்க வைக்கும். இன்று வெளிநாடுகளிலே, கனடாவிலே, லண்டனிலே, ஜப்பானிலே என்று சகோதரர்கள், எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாடுகளிலே வாழ்கின்ற மக்களுக்கு இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது மத்திய கிழக்கில் இருக்கிற சகோதரர்கள் இதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பேரும் போராடி கொண்டிருக்கிற போது அவர்களை எல்லாம் போராட வேண்டாம் என்று சொல்வது போன்று நாங்கள் செயற்பட முடியாது. ஏனென்றால் இந்த அரசாங்கத்திற்கு உங்களோடு நீ கைதூக்கிய உங்களால், அதாவது அரசாங்கத்தோடு இருக்கின்ற உங்களால் இந்த அரசாங்கத்திடம் இதை பெற்றுத்தர முடியாது என்றிருந்தால் அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்கிற போராட்டங்களை செய்ய வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதனை செய்வோம் ஷாவும். அதுபோல் மற்றொரு கேள்வி இங்கே வந்திருக்கிறது. ஆஷிக் முகமது கேட்டிருக்கின்றார், இவ்வழக்கு தாக்கலின் சாதக மற்றும் பாதக விடயங்களை கூற முடியுமா என்று கேட்டிருக்கிறேன். நான் நினைக்கின்றேன் ஏற்கனவே அதுக்கான பதில் சொல்லப்பட்டு விட்டது நினைக்கின்றேன். ஆமாம், நிச்சயமாக. அதுபோல இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக நீங்கள் இந்த விடயம் தொடர்பாக எமது மக்களுக்கு சொல்கின்ற பதில் என்ன? நிச்சயமாக இதிலே நான் என்னுடைய பதில் என்னவென்றால், எல்லா விடயங்களுக்கும் அரசியல்வாதிகளை மாத்திரம் நம்பி இருக்கிற சமூகமாக எங்களுடைய சமூகம் இன்று மாறி இருக்கு. என்னவென்றால், தேர்தல் வந்தால் வாக்குகளை அளித்து விடுவோம், வாக்களித்து முடித்து விட்டால் அது அந்த பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்படுவார்கள், மக்கள் பிரதிகளாக இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் செய்து தந்து விடுவார்கள், அவர்கள் பார்க்கட்டும் அதனை என்று விட்டு அமைதியாக இருந்து விடுகிற சமூகமாக தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இன்று அவர்களால் கூட முடியாத நிலைமை முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கிறது.
இன்று இந்த சமூகம் எழுச்சி கொண்டு இந்த 20 நாள் சிசு எரிக்கப்பட்டதற்கு பின்பு இந்த சமூகம் எழுச்சி கொண்டு இந்த சமூக வலைத்தளங்களிலே மக்களுடைய பிரதிபலிப்புகள் வந்ததன் பின்புதான் எங்களுடைய அரசு சார்பாக இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அழுத்தம் அரசாங்கத்திற்கு கூடியது. அதுக்கு பிறகுதான் பிரதமரோட ஒரு கூட்டம் நடந்தது. இதெல்லாம் வருவதற்கு கூட சமூகத்திலே அதற்கான அந்த அந்த வெளிப்பாடுகள் வெளிப்பட்டால்தான் அவர்களுக்கும் அந்த அழுத்தம் பெறும். என்னை பொறுத்தவரை அரசு சார்பாக இருக்கிற அமைச்சர் அலிசப்ரி அவர்கள் கூட பல முறை ராஜினாமா செய்வதற்கான முயற்சிகளை எடுத்தார் என்ற விடயம் வருகிறது. இதெல்லாம் சும்மா வருவதில்லை, அவருடைய உணர்வு சார்ந்து அவர் அதை செய்திருப்பார். இருந்தாலும் மக்களுடைய அழுத்தம் என்பது, சமூகத்தினுடைய அழுத்தம் என்பது மிக முக்கியமானது. அதிலே நாங்கள் சார்ந்திருக்கின்ற அரசியலை மாத்திரம் வைத்து எங்களை அந்த கண்ணாடியை போட்டுக்கொண்டு மாத்திரம் பார்க்க முடியாது. நான் தனியாக இதற்காக எவ்வளவு போராடவும் தயாராக இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அது அமைதி வழி போராட்டம். நாங்கள் ஷஹரானை போன்றோ இல்லை வேற யாரையும் போன்றோ ஒரு தீவிரவாத போக்கை கொண்டு இந்த நாட்டிலே எங்களுக்கு எந்த போராட்டம் செய்ய வேண்டிய தேவையில்லை. இந்த முஸ்லிம் காங்கிரஸ் என்ற கட்சியை உருவாக்கியது கூட தலைவர் அஷ்ரப் அவர்கள் பல தமிழ் ஆயுத குழுக்கள் வந்த போது அதனோடு இந்த முஸ்லிம் சகோதரர்கள் எங்களுடைய இளைஞர்கள் போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலை தான் ஒரு அரசியல் இயக்கமாக உருவாக்கப்பட்டு எங்களுடைய மக்கள் சாத்வீக போராட்டத்தின் பக்கம் திசை திருப்பப்பட்டார்கள். அவ்வாறு எந்த ஒரு விடயத்திலும் நாங்கள் எடுக்கிற சாத்வீக போராட்டத்தை இந்த அரசாங்கத்தை கோபப்படுத்தி விடும் என்று எங்களை பார்த்து பேசுகின்ற கீழ்த்தரமான அரசியலை முதலிலே இங்க இருக்கிறவர்கள் கைவிட வேண்டும். மக்களுடைய எழுந்தமானமான அவர்களுடைய சாத்வீகமான அமைதியான போராட்டங்களுக்கு எல்லோரும் வழிவிட வேண்டும். அதை யாரும் தடுக்கக்கூடாது. ஏனென்றால் அது யாருக்கும் இருக்கிற உரிமை. அது அரசாங்கத்தை கோபப்படுத்திவிடும், இங்கிருக்கின்ற தன்னுடைய எஜமான்களை கோபப்படுத்திவிடும் என்று யாராவது இங்கே இருப்பவர்கள் இதனை வைத்துக் கொண்டு எங்களுடைய சமூகத்தினுடைய போராட்ட குணத்தை இல்லாமலாக்குவதற்கு முயற்சி செய்வர்களா இருந்தால் அந்த போராட்டத்திலே முதன்மையானதாக முன்னே நின்று எங்களுடைய உயிரை விடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்கு முன்னிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் சம்மாந்துறையிலே அண்மையிலே ஒரு இளைஞர் குலாம், ஒரு இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே இருக்கிற ஒரு இளைஞர் பாராளுமன்ற அவருடைய சகாக்களோடு இந்த ஜனாசா எரிப்புக்கு எதிராக ஒரு சாத்வீகமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த போது இரவு 11 மணிக்கு அவர் இராணுவ முகாமுக்கு அழைக்கப்பட்டார். இரவு 11 மணிக்கு அழைக்கப்பட்டார். அவருடைய தந்தையாருக்கு அத்தனை போலீஸ்ல இருந்து, ஆர்மியில இருந்து, இந்த என்ஐபியில இருந்து, அங்கே இருந்து அந்த உன்னுடைய மகனுடைய உயிர் தேவை இல்லையா அப்படி என்றெல்லாம் அவரை அச்சுறுத்துகிற நிலைமைகளை அங்கே கண்டோம். இது எங்களுடைய இளைஞர்களுக்கு மத்தியிலே, சமூகத்துக்கு மத்தியிலே இருக்கிற சாத்வீகமாக போராடுவதற்கு இருக்கிற உரிமை மறுக்கப்பட்டால் தீவிரவாதத்தை நோக்கித்தான் எங்களுடைய இளைஞர்கள் போவார்கள். இந்த நிலைமை தடுக்கப்பட வேண்டும் என்றால் எங்களுக்கு இருக்கின்ற இந்த எல்லாவற்றையும் எங்களுடைய அரசியல்வாதிகள் எங்களுக்கு பெற்றந்துடுவார்கள் என்ற நம்பிக்கை முதலிலே நாங்கள் அதை மாற்ற வேண்டும். அதே போன்று எங்களுடைய சமூகம் சார்ந்திருக்கின்ற எல்லோருக்கும் இதிலே பங்கு இருக்கிறது. ஒரு 5 மாதம் சிறையிலே அடைக்கப்பட்டு சித்திரவதை பண்ணப்பட்ட முனாஜித் மௌலவிக்கு இருக்கிற அந்த உணர்விலே ஒரு சதவீதமானம் எங்களுக்கு இல்லை என்றால் நாங்கள் அல்லாஹ்விடம் போய் தப்ப முடியாது, பதில் சொல்ல முடியாது. அந்த கேள்வி உங்கள் எல்லோருக்கும் பெறும், எனக்கும் பெறும், உங்களுக்கும் பெறும், எல்லோருக்கும் பெறும். எல்லோரும் இந்த போராட்டத்திலே வர வேண்டும். சகோதரர் அலிசாயர் மௌலானா அவர்கள் ஒரு வெள்ளை துணி போராட்டத்தை முன்னெடுத்தார். இன்று அது வியாபித்திருக்கிறது. அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அவர் அந்த போராட்டத்தை முன்னெடுத்த கொண்டு பல சகோதரர்கள் அதனை எங்க முஸ்லிம் சகோதரர்கள் அல்லாத மாற்று மத சகோதரர்கள் நிறைய பேர் அதிலே பங்கெடுக்கிறார்கள். இன்று நிறைய வீடியோக்களை நான் பார்த்தேன். நிறைய பேர் அதுக்கு ஆதரவளிக்கிறார்கள். இப்படி எல்லோரும் ஆதரவளிக்கிற ஒரு நிலைமை சாத்வீக போராட்டங்களுக்கு இருக்கிறது. அந்த சாத்வீக போராட்டங்களை செய்கிற போது ஒரு அண்மையிலே நான் நின்ற ஊரிலே பார்த்தேன். ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணி ஆரிஃப் ஷம்சீன் அவர்கள் ஒரு சாத்வீகமான ஒரு இதிலே போய்கொண்டிருக்கிற போது ஒரு போலீஸ் ஜீப் பக்கத்திலே வந்து ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணி, அவர் முன்னாள் மாநகர என்பதெல்லாம் பார்க்காமல் அவரை உங்களை பிடிச்ச அட்டப்பன் அப்படி இப்படி ஒரு அதிகார தோரணையிலே ஒரு சாத்வீகமான போராட்டம் நடத்துவதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, போலீசாருக்கும் உரிமை இல்லை. அந்த வீடியோ இருக்கிறது இந்த சமூக வலைத்தளங்களில். ஆனால் அதுக்கு எதிராக அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர்கள் அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கு. அப்படி யாரும் யாரையும், ஏனென்றால் அந்த காணொலி எதனை எங்களுக்கு சொல்கிறது என்றால், ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணியே ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு சாத்வீகமாக இந்த நாட்டிலே இருக்கிற உரிமையின்படி
ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கிற உரிமையின்படி செய்கிற போராட்டத்தை தடுக்கிற வகையிலே அவ்வாறு அடாத்தாக அதிகாரத்தோடு கதைக்கிற போது ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணிக்கு அவ்வாறு நடந்துவிட்டால் நாம் எப்படி ஒரு போராட்டத்தில் இறங்குவது என்ற எண்ணம் மக்களுக்கு வந்துவிடும். அதனை தவிடுபடியாக்குகிற வேலையிலே அவர் இறங்க வேண்டும். அப்படி யாரும் நடந்து கொள்ள முடியாது. அவ்வாறு எங்களுடைய சாத்விக போராட்டங்களை யாரும் தடுக்க முடியாது. அதற்கு இங்கிருக்கின்ற கூஜா தூக்கிகள் பேசுகிற எந்த பேச்சுக்கு நாங்கள் பயப்பட போவதில்லை. அன்புக்குரிய மக்களே, உங்களுக்கு இருக்கிற குறைந்தபட்சம் இந்த வெள்ளை துணிகளையாவது உங்களுடைய வீடுகளுக்கு முன்னே கட்டுவதற்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. கட்டுங்கள். யாரும் அதை தவிர்க்க முடியாது. எங்களுடைய அடையாள எதிர்ப்பை காட்டுவதற்கு எங்களுக்கு எல்லா வகையான உரிமையும் இந்த நாட்டிலே இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டிலே இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிற போது அதெல்லாம் இல்லை, இந்த அரசாங்கம் எங்களை அநியாயம் செய்துவிடும் என்று விரும்பினால் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையாக நாங்கள் அவருடைய வழித்தோன்றல்களாக இவற்றுக்கெல்லாம் பயந்து கொண்டிருப்பவர்களாக இருக்க முடியாது. நான் இருக்க போவதில்லை. இன்ஷா அல்லாஹ் இதிலே போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். சாத்வீகமான முறையிலே எல்லா மக்களும் இந்த உணர்வோடு இந்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். அல்லது நாங்கள் போராடக்கூடாது, போராட தேவையில்லை, நாங்கள் இதை வெற்றி பெற்று தருவோம் என்றால் இந்த அரசு சார்பாக இருக்கிற அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் முன் வந்து இந்த சமூகத்துக்கு சொல்லுங்கள், இதுல யாரும் போராட தேவையில்லை, நாங்கள் இத்தனை காலத்திற்குள் இதனை வெற்றி பெற்று தருவோம், நீங்கள் பேசாமல் இருங்கள் என்று அவர்கள் எங்களுக்கு சொல்லிவிட்டால் நாங்கள் அவர்களுடைய தலையிலே இந்த பாரத்தை போட்டு பேசாமல் இருப்போம் சார். நிச்சயமாக இன்று எதிரொலி நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் முன்னாள் அட்டாளச்சினை பிரதேச சபையினுடைய தவிசாளர் சட்டத்தரணி அன்சில் அவர்களுக்கு எங்களது தொலைக்காட்சியின் சார்பில் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். இத்தோடு இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். அதுவரையில் எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய பிரதானி கண்ணியத்துக்குரிய மௌலவி AR சபா முகமது நஜாஹி அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். அதுபோல இந்த நிகழ்ச்சியினை நெறிப்படுத்தி தந்த எங்களுடைய அன்புக்குரிய அறிவிப்பாளர் ஆசிரியர் நயீம் அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். அதுபோல பின்னாலிருந்து தொழில்நுட்பம் வழங்கிய நிம்ராஸ் அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு விடுகின்ற காலை பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாய் அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு நானும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி. எதிரொலி எதிரொலி எதிரொலி. உண்மை உண்மை, நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை, பக்கச்சார்பின்மை பக்கச்சார்பின்மை, உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருஸ்ஸபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருஸ்ஸபா தொலைக்காட்சி. டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல். ஐ சர்ஜரி, கண் சத்திர சிகிச்சை, மூக்கு கண்ணாடிக்கான இலவச கண் பரிசோதனை. டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், இலக்கம் 37, காசிம் வீதி, கல்முனை. ஹாட்லைன் 06722291888. அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தி சத்திர சிகிச்சைகள், தரம் வாய்ந்த கண் வில்லைகள், அனுபவம் வாய்ந்த வைத்திய நிபுணர்கள். டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் பல வருட அனுபவம் பெற்ற கண் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் மூலம் ஜப்பானிய தரத்தில் கண் லென்ஸ்களை கொண்டு ஒவ்வொரு மாதமும் கண் சத்திர சிகிச்சைகள் நியாய கட்டணத்தில், ஏனைய வைத்தியசாலைகளை விட குறைந்த கட்டணத்தில். 36 ஆண்டுகள் அனுபவம் பெற்றது. தரம் வாய்ந்த டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் சகல வசதிகளையும் கொண்டு கண் சத்திர சிகிச்சை உட்பட அனைத்து சத்திர சிகிச்சைகளையும் மேற்கொண்டு வருகிறது. டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், 37, காசிம் வீதி, கல்முனை.
மின்சார கட்டணத்தால் அவதிப்படுபவரா நீங்கள்? கவலையை விடுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் சோலார் பவர் சிஸ்டம் ஒன்றை கொள்வனவு செய்திடுங்கள். 25 வருட உத்தரவாதம், அதிநவீன தொழில்நுட்பம், திருப்திகரமான சேவைகள். 3 அல்லது 5 வருடங்களில் உங்கள் முதலீட்டினை திருப்பி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. இலங்கை மின்வெளி மற்றும் மீள் புத்தாக்க சக்தி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டது. கொள்வனவிற்கு நாடுங்கள். நெட்வெஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இலக்கம் 127, பிரதான வீதி, கல்முனை. தொடர்புகளுக்கு 077 2858 121. உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் சிசிடிவி கேமராக்கள், ஹிக்விஷன், தவா போன்ற கேமராக்களை உங்கள் வியாபார நிறுவனங்கள், வீடுகள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வணக்க ஸ்தலங்கள் போன்றவற்றிற்கு மிக நியாயமான கட்டணத்தில் வழங்குவதோடு 24 மணி நேரமும் உங்கள் மொபைல் போனில் கண்காணிக்கும் வாய்ப்பு. அத்துடன் புத்தம் புதிய சிசிடிவி கேமராக்களை வழங்குவதோடு பழுதடைந்த சிசிடிவி கேமராக்களை துரித கதியில் திருத்தி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பினையும் வழங்குகின்றார்கள். ஹைடெக் சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் மெயின்டெனன்ஸ், இலக்கம் 318, பிரதான வீதி, கல்முனை. தொலைபேசி தொடர்புகளுக்கு உடன் அழையுங்கள். 077 35 36 756 077 3536 756.